நல்லா அனுப்பாத கர்ப்பசாமிக்கு 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 மாலையாட்டு மாலைய பார கர்ப்பன சுவாமிக்கு கர்ப்பசாமிக்கு ஐ ஐ ஐ ஐ ஐயா ஐ பத்தரை சொல்லிட்டா என்னால பத்தரை சொல்லிட்டா ஐ சரக்கு இல்லையா இருக்கு அவன் கையில் விட்டு சொல்லுங்க 3 முறை சரியா கருப்பை பேர் கூப்பிட்டா போதும் சரியா 4வது முறை ஐயா இந்த 18ஆம் படி கருப்பை ஐயா வாசல் நினச்சி வரும் சரியா மாளிகை போகிற கருப்பசாமி ஐயா பூ அடைக்கும் சரக்குன்னு தான் ஆசை சரியா சரியா என்னை நம்பி வர மக்கள் எவ்வளோ தூரம் எனக்கு சரக்கை கொடுக்காங்களோ அந்த அளவுக்கு வாக்கும் கொடுப்பேன் சரக்கு தாம்பா சரியா சொல்லுக்கணும் இல்லையா ஆமாயா சரக்கை கொண்டு கொடுக்க சொல்லு சரியா என்ன வாக்கு கொடுக்கணும் எவ்வளோ கொடுத்து வீட்டுட்டாரு சரியா நல்லா ஆக்கிட்டாரு சரியா அப்படி வழக்காடி கருப்பசாமி போன ஒவ்வொரு இடமும் புகழ்வாடி சரியா வேடிக்கையில்லாம அந்த இடத்துல ஒத்தேல கருப்பசாமி வாக்கு எடுக்க ஆணி பாதம் போட்டது மாதிரி அறுவாடு பாதமும் போட தெரியும் சரி கருப்பசாமி மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவங்களா மக்களை கஷ்டப்படுத்தலாம் மக்களுக்கு இருக்கிறதுக்கு இல்லாதவங்க கட்டி கொடுப்பேன் அதனால தான் ஒவ்வொரு மாதமும் தான தர்மமும் என்ன தானமும் கருப்பசாமி போட சொல்லுங்க சரியா உண்மைதானே ஆமையா அதுபடி நடந்து வரணும் சரியா எந்த முறையும் காட்ட மாட்டேன் சரியா நல்ல மக்களுக்கும் ஐயா நல்ல உள்ளத்துக்கும் கருப்பசாமி எப்பவுமே தோணும் சரியா கருப்பசாமியை கும்பிட்டு வரும்போது எனக்கு பொண்ணு கிடைக்குமா பொருள் கிடைக்குமா பேர் கிடைக்குமா நகை கிடைக்குமா என்ன கிடைக்கும்னு கேட்டு வந்தா என்ன உள்ளத்தால் கும்பிடுத மக்களுக்கு மக்கள் மனசில் அமைதியை கொடுத்து மாய மந்திர கோளாறுகளை எடுத்து நோய் வினி தீர்த்து கருப்பசாமி வாழ வைக்கிறதுக்கு நான் எடுத்த இந்த இடத்த எப்பவுமே அழிய மாட்டேன்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிட்டாங்க யாரெல்லாம் வாங்குதா சத்தியம் சத்தியம் ஒரு சத்தியம் வாங்கிட்டாங்க என்னை எப்படி கும்பிட்டு வரீங்களோ அதே பிரகாரம் கருப்பசாமி இனி வரக்கூடிய கட்டத்தில் மக்களை காப்பாற்றி சொல்லக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் நிறைவேற்றி தரம்பா சரி 7 ஆண்டு காத்திருந்தேன் 7 ஆண்டு காத்திருந்தேன் கருப்பசாமி புரியுதாடா புரியுது 7 ஆண்டு காத்திருந்தேன் 7வது ஆண்டுக்கு அப்புறம் கருப்பசாமி வந்து நிற்கணும் எனக்கு இடம் உண்டா நாடு உண்டா தஞ்சம் உண்டான்னு கேட்குற மக்களுக்கு நான் எடுத்த நாடு எத்தனை நாடாக இருந்தாலும் கருப்பசாமி எங்கே ஒரு இடத்துல கால் பதிக்கணும் அந்த இடம் எனக்கு ஆக்கிக்கிறேன் சரி எப்படி கருப்பசாமி எங்கே கால் பதிக்கணும் அந்த இடம் எனக்கு ஆக்கி விடுவேன் அதில் மற்ற ஆதிக்கத்தை செலுத்த விட மாட்டேன் அதனால தான் கருப்பசாமி வரும்போதே ஒரு வாக்கு கொடுத்தேன் ஒன்று சுடலை அழைக்கணும் இல்லைன்னா என்ன அழைக்கணும்னு சொல்லி நான் கருப்பை என்ன அழைக்கிறதுக்கு உண்டான காரணமும் உண்டு 3 வருஷம் பொறுத்து இருக்கணும் சரியா 3 வருஷம் பொறுத்து இருந்தா எல்லாம் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து நல்லபடியாக வாழ வச்சு தரேன் சரியா கருப்பசாமி முதல் உத்தரவு எனக்கு ஒரு ஆலயம் அமைச்சு ஆலயத்தை நிற செலுத்த முடியுமா
மக்க ஒரு மக்க என்ன 7 பேர் குழந்தை வரும். அதே மாதிரி கருப்பசாமிகிட்ட நோயோட ஒரு பெண்மகளும் வந்திருக்கா. அப்படி எல்லாத்துக்கும் கூப்பிட்டு சொல்லக்கூடிய வாக்கை நிறைவேற்றி கொடுப்பேன். கருப்பசாமி வாக்கை நிறைவேற்றி கொடுக்க நம்பிக்கை இருக்காப்பா? இருக்கியா? கூப்பிடுப்பா கருப்பசாமி. கருப்பசாமிக்கு 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 வழிகாட்டு மாளிகைப்பற கருப்பண்ண சுவாமிக்கு. முதல் உத்தரவு, கருப்பசாமி வடக்கிருந்து வந்த மகன்பா. எனக்கு ஆலயம் கட்டி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஆனால் கஷ்டப்பட விட மாட்டோம். கருப்பசாமி வாக்கு கொடுக்க கூப்பிடுறேன், வர சொல்லுப்பா. எல்லாரும் உட்காரலாமே. அன்சைட்லேயே வச்சுக்கலாம். மக்களை உறுதிப்படுத்தி வார்த்தைகளை தெளிவுபடுத்தி வச்சு சொல்ல வாக்குப்படி கூப்பிடுவேன். எந்திரிச்சு வரணும். அப்படி வரலன்னா இடத்துல கருப்பசாமி மேலே குத்த சொல்லக்கூடாது. வாக்கு இருக்காது. சரி அப்படியாப்பா? சரி, குத்த குறை இருந்தால் மன்னிச்சு கருப்பசாமி வாக்கு கொடுக்க வரணும். முதல் உத்தரவு, நாகர்கோயில் அப்படி எல்லையிலிருந்து அப்படி வரக்கூடிய மொத்தம் நாகர்கோயில் எல்லை கண்ட 4 பேர் வந்திருக்கணும். அப்படி பக்கத்துல இருக்காங்களா? காலம் போய் இனி கருப்பை காப்பாற்றி வந்தா போதுமாப்பா. உன் குலதெய்வத்தை வந்து பார்த்தேன். குலதெய்வம் வரவழைச்சு கொடுத்து கருப்பசாமி இப்ப எப்படி அங்க நிற்கும். இதே மாதிரி 3 ஆண்டு காலம் என்ன தேடி வந்து அப்படி தொழிலும் பொருளாதாரத்தையும் கொடுத்தா போதுமா? இனி எந்த உயிரி இழக்க வேண்டாம். கருப்பசாமி சொன்ன வாக்குப்படி காத்துருப்பேன். வீட்டுக்கு வந்துட்டேன்டா. வீட்டை வந்து பார்த்தேன். அப்படி இருக்கக்கூடிய படத்தை இனி படத்தை வச்சு கும்பிடுவியா? கும்பிடுவியா? எந்த குறையும் வராது. காப்பாத்தி தாரேன். சொன்ன வாக்குப்படி இருப்பேன். உடல்நிலையும் ஆரோக்கியத்தை பண்ணி தாரேன்னு சொன்னேன். இப்ப எப்படி இருக்கு? இப்ப எப்படி இருக்கு? அதெல்லாம் இல்லாம மாத்தி தரேன். கவலைப்படாம போ. உத்தியோகத்தை தாரேன். தன்னை கூட்டி கெடுத்துக்கூடிய குடும்பம் நம்ம பக்கத்துல வரல. உண்மை இல்லையா? 3 குடும்பத்துல யாருமே பக்கத்துல வரலையே. கருப்பசாமி வரைய விட மாட்டேன். இப்போ உன்னை நம்பி இருக்கிற 3 பேர் காப்பாத்தி தரணும் வேண்டாமாப்பா? 3 பேர் இருக்காங்கல்ல, காப்பாத்தி தரணும் வேண்டாமா? கருப்பசாமி சொன்ன வாக்குப்படி காப்பாத்தி தாரேன். வாழ வச்சு தாரேன். எனக்கு எங்க இல்லையா? எனக்கு வழக்கம் இருக்க. உன் குலதெய்வத்தை வச்சு கும்பிடுவாங்கப்பா. வைக்காங்களா அக்கா? அடுத்த முறை எனக்கு வரும்போது ஒரு சரக்கு வருவியா? என்னன்னா இங்கேயே வாங்கிடணும். உனக்கு பழக்கம் இல்லை, உன் குடும்பத்திலும் பழக்கம் இல்லை. கருப்பசாமி நீ வாங்கித்தான் தரணும். எனக்கு சரக்கு எந்த அளவுக்கு இருக்கு அந்த அளவுக்கு வாக்கு வரும். வாழ வச்சு தருவேன். அப்படிதான் வாக்கு. எப்படி காப்பாற்றி வரேன். சரக்கு கொடுத்து வந்தா காப்பாத்துங்களா? சரக்கு கொடுக்காட்டிலையும் காப்பாற்றுவேன். எனக்கு பிடிச்சது கேட்கணும் இல்ல? வேற என்ன கேட்கணும்? இப்போதைக்கு தன்னுடைய வீட்டு பக்கம் வர முடியாம தவிச்சு நிற்கு. எந்த ஒரு இதில் இல்லாம ஆக்கி விட்டாரு. அந்த வாரிசு இழக்கிறதுக்கு காரணம் பெண்ணு தான். ஆனா நாம அறியாம நின்று தப்பு. இழந்ததுக்கு அப்புறம் புத்தி வந்து பிரச்சனை இல்லை. உண்மையா பையா? இனி வராத அளவுக்கு காப்பாத்தி கொடுத்தா போதுமா? உன்னுடைய குடும்பத்துல வந்துட்டோம்பா. கருப்பசாமி வந்து காப்பாத்தி தரணும். வாக்கு வந்துட்டு வேற என்ன கேப்ப? 3 முறை உன் வீட்டுக்கு வந்துட்டேன். எத்தனை முறை வந்திருக்கேன்? 3 முறை வந்துட்டேன். அப்படி இருக்கக்கூடிய கனி 2 கனி இருக்கு. உண்மையா? எத்தனை கனி இருக்கு? உண்மையா இல்லையா? கருப்பசாமி காப்பாத்தி தரேன். சொன்ன வாக்குப்படி இருப்பேன். இது வரக்கூடிய போட்டி போறாம இல்லாம தொழில கொஞ்சம் மேன்மை கொடுக்கணும். அப்படித்தானப்பா? உண்மையா இல்லையா? 2 பொருள் எப்பவுமே கையில் வச்சுட்டு போற மாதிரி 2 பொருள் தான் நீ வேலை செய்ய பொருள். உண்மையா? வேற என்ன கேட்கணும்? இனி அறிவில்லாம காப்பாத்தி தரேன். சத்திய வாக்கு. ஆனா அமாவாசை என்னை பார்க்கத்தான் வரணும். மறுபடியுமாப்பா? வாழ வச்சுட்டார். 2 கனி இப்ப கொண்டு போய் 2 பேர் அவளுக்கு நோயோட அதையும் காப்பாத்திட்டார். அமைச்சு கொடுக்க வாக்கு அன்னைக்கே கொடுத்து பயப்படாடா. தெக்க 2வது வீடு பார்த்தோம். அமையல. நான் தெக்க போனப்பா அமையல. கருப்பசாமி வரக்கூடிய அமாவாசைகளை அமைச்சு கொடுத்தா போதுமா? வர அமாவாசையில் அமைச்சு கொடுத்து அங்கிருந்து கூட போக வைக்கணும். அப்படிதானப்பா? வாழ வச்சுட்டாரு. போயிட்டு வா. நான் பார்த்துக்கிறேன். சந்தோஷம்டா. கனி திருநாள் விட்டுறக்கூடாதுப்பா. பார்த்து போயிட்டு வா.
அதான் கொண்டு வைக்கலாமாப்பா. ஏற்கனவே 2 கனி வீட்டில் இருக்கு. ஒன்று தெக்க பார்த்து கொண்டு போய் நான் கருப்பசாமி வந்து காப்பாற்றிட்டான். போயிட்டு வரேன். கருப்பசாமி மாறிய பாரு கருப்பா. சரி சரி ஆமாப்பா. சரி திருநெல்வேலி குழந்தை வரம் 2 பேர் இருக்காங்க. யார் வந்திருக்கா? திருநெல்வேலி போயிட்டு பக்கத்துல திருநெல்வேலியில அதை படித்தான் கூப்பிடுவேன். பக்கத்துல வரா தாத்தா தம்பா வயசாயிட்டு எனக்கு அப்படி மழைக்காடி பார்த்தேன். வேலையிலும் கொஞ்சம் தொல்லவா இருக்கு. உண்மையாப்பா வேலையிலும் கொஞ்சம் தொல்லையா இருக்கு. எங்க பொண்ணாலும் கொஞ்சம் வேலையும் நமக்கு திக்காடி தான் வருது. உண்மையா இல்லையா? இப்ப 2 வேலை கையில வச்சிருக்கோம். எத்தனை வச்சிருக்க? சத்தமா சொல்லு. அது கேட்காதா எனக்கு என்னடா பிள்ளை? உண்மையா இல்லையா? அப்படி வந்து பார்த்தேன். எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன். போய் பார்த்தேன். உண்மையா சாயந்தரம் போல போனேன். நான் வந்துட்டு கூட மொத்தம் 3 பேர் விசாரிச்சாங்க. எத்தனை பேர்? 3 பேர் விசாரிச்சாங்க. சொன்னது உண்மைதானே? இனி இல்லாம காப்பாத்தி கொடுத்தா போதுமா? கையை கொண்டாப்பா. கருப்பசாமி ஆமாப்பா. 2 கை அந்த கையா இருக்கு வாங்க தானே? ஆமா சரி சரிதான். இனி 3 பொட்டணத்துல மாத்திரை கொடுத்துருப்பாங்க. எத்தனை பொட்டணம்? உண்மைதானே? இனி இல்லாம மாத்தி கொடுத்தா போதுமா? கருப்பசாமி வாழ வச்சுட்டார. எண்ணி 3 அமாவாசைக்குள்ள அப்படி நிப்பாட்டி கொடுத்து ஒரு ஆண் வாரிசை தான். என் வீட்டுல பொட்ட பிள்ளை இல்லையா? அது ஆண் வாரிசா கொடுத்தா போதுமா? என்ன பிள்ளை வேணும்? எதனால ஒண்ணு கேளு. கருப்பசாமி உத்தரவு ஆம்பளை பிள்ளை தரணும். வேற என்ன கேட்கணும்? குடிதான் சொல்லிட்டேன். இப்போதைக்கு வந்திருக்கு. அப்படி போனாலும் யாரும் உதவிக்கு வந்தாலும் அவனும் சரியில்லை. கொஞ்சம் கேட்க மாதிரி பண்ணிட்டு போயிருந்தான். உண்மையே சொல்ல எத்தமா சொல்லி மக்களை பார்க்காத. என்ன பாரு நான் கருப்பசாமி சொன்ன இருப்பேன். உண்மை இல்லையா? 2 இடத்துல வண்டி நிப்பாட்டணும். ஏதாவது வாங்கணும்னு நீ கேட்டேன். ஆனா இவன் சொன்னது அங்கே போய் பார்க்கணும்னு சொல்லிட்டான். சரக்கு தான் கேட்டேன். சரக்கு யாராவது கொண்டு வர சொல்லி நான் கணக்கு எப்படி கொடுக்கணும்னு பாருங்க. எனக்கு தேவை சரக்கு தான். நான் மாலையும் கேட்டேன் மரியாதையும் கேட்டேன். என்னடா சரக்கு இருக்காடா? ரெண்டாடா? 2 இல்லம்ல? சரி ஆமா சரிப்பா. சரி 3 அமாவாசை. இந்த கருப்பசாமிப்பா 3வது அமாவாசை வாக்கு கொடுத்து வாரிசா வாழ வச்சா போதுமா? பக்கத்துல கொண்டா உனக்கு வேலைக்கு போயிருக்கேன். ஏன்மா போய் ஒரு வேலை வேலைக்கு வேலை உண்மையை சொல்லு. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அவளுக்கு இருக்கு. அதான் இன்னொரு சரியில்லையா? உண்மைனா உண்மை கொண்டாடி வேலை பார்க்கறது. ஆமா சரிதான். 2 பொட்ட பிள்ளைய உனக்கு உண்மை இல்லையா? சரி கருப்பசாமி பழக்காடி பத்தாயிரத்துக்கு நல்ல உத்தியோகம் மாற்றி கொடுத்து வாரிசு தரம்னு சத்தியம் வாக்கி சொன்னேன். கைக்கு வைடா கைக்கு நேரம். ஆமாப்பா சரி அப்படியா? சரி குலதெய்வமா நேரம் கிழக்க இருக்காரு. நல்ல கூடத்தில் இருக்காரு. பிடிச்சிக்கிட்டு உண்மையா? ரெண்டு சாமி என்ன செய்யணும்? இப்போ அது சொல்லுங்கள என்ன செய்யணும்? இந்த இடத்துல தொடர இருக்காரு. அந்த கிழக்க குலதெய்வம் இருக்கு. அதை பார்த்து அங்கே போய் பார்த்தேன். என்ன இருக்குன்னு பார்த்தேன். ஆனால் ஒரு முழு மனசோட கும்பிடுங்கிற கொடுத்தேன். ஒரு அமாவாசை அப்படி இல்லைன்னா கடைசி வச்சு அந்த இடத்துல போய் நின்று இந்த மண் எடுத்து நீத்தியில் வச்சு கருப்பசாமி பார்க்க வரலாமாப்பா? வர முடியுமா? ஆமா அப்படியா? சரி சரி. ஆனால் அப்படி குடும்பத்தை வழக்காடி பார்க்கணும். இப்போதைக்கு குடும்பத்தை விட்டு தனிச்சு மேற்கு திசை கிழக்கு திசையில் வர. சரி உன் அமாவாசை வந்துடுவியாப்பா? வந்துடுவே மாட்டியா? வாரிசை தரேன். காலை வச்சு தரேன். உனக்கு கருப்பன இந்த இடத்துல ஆயுள் இருக்க வரைக்கும் பார்க்கணும். முடியுமா முடியாதா? ஆயுசு இருக்க வரைக்கும் பார்க்கணும். இத்தனை ஆண்டுலாம் சொல்ல மாட்டேன். உன் தொழில நல்லா இருக்குதா? என்னடா உயரா இருக்க? என்ன வேலை பார்ப்பேன்? உயரா தெரியுது. சிவப்பு கலர் புழு கலரா வந்து தொங்குது கண்ணுல. உண்மை இல்லையா? 2 பேரும் வேலையை படிச்சிருப்பேன். சரி சந்தோஷம். போயிட்டு வா. வாழை வச்சு தரேன். தாத்தா கையை பிடிச்சி பார்க்க. தாத்தா சொல்லுது உண்மையானு சொல்லி இந்த ஒரு கனி உனக்கு பிடிக்க ஒரு கனி போயிட்டு வரலாம். சரி ஆமா சரி அப்படியாப்பா? சரி சரி அப்படியா? சரி அப்படி கூப்பிடலாமாப்பா? உண்மைனா உண்மையா இருக்கணுங்களா?
சரி, வெளிநாடு போகணும் கருப்பசாமி. வீட்டில் பொண்டாட்டிட்ட சொல்லி வந்துட்டேன். வெளிநாட்டுக்கு போகணும், வேலையை வாங்கணும், சம்பாதிக்கணும், ஒன்னையும் தேடி வரணும். வெளிநாடு சம்பந்தப்பட்டது யார் இருக்காங்களா? வெளிநாடு போகணும் யார் இருக்காங்களாப்பா? ஒரு ஆள் தானா? ஆமா பாப்பா இருப்பா. டிக்கெட்டும் அடுத்த ஒரு ஆள் வருதுல்ல, அதை கேட்கணுங்களா? கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். அப்படி வழக்கு இப்போதைக்கு வீட்டில் இருந்தாலும் அவனுக்கு உண்டான நேரம் சரியில்லாம கொஞ்சம் ஒரு 3 மாச காலமா இங்கே இருந்துட்டான். உண்மையா இல்லையா? இனி வரக்கூடிய கட்டத்தில் காப்பாற்றி கொடுத்து ஒரு வேலைக்கும் போக வைக்கணும், நம்ம உடம்பை காப்பாற்றி தரணும். அப்படி கேட்க வந்துருக்கேன். உடல்நிலை சரியில்லையா? என்னாச்சு? சரக்கு வந்துருக்கியாடா? நல்ல பிள்ளை கொண்டா? ஆமா ஆமா சரிதான். அம்பாவை கும்பிட்டு அம்மனுடைய இது கட்டி போட்டாங்களே, உண்மையா? உண்மையான சத்தமா சொல்லணும். தந்தை இப்போதைக்கு ஒரு ஆட்டம் கூட இல்லையே, சத்தமா சொல்லு. என்ன செய்யணும்? நல்லா வைக்கணும், பையன் வேலைக்கு போகணும். அதை நான் ஆக்கி தரணும்னு சொல்லிட்டேன். குலதெய்வத்தை அம்பாளுடைய ஒரு வர முடியாம இருக்கால, வர வச்சுட்டு இருந்தா போதுமா? அதே மாதிரி வாரிசு நல்லபடியா வேலைக்கு கூட்டிட்டு போனா போதுமா? சரி, பிள்ளைகள் போட்ட பிள்ளைகள் நல்லா இருக்கணும். ஒருத்தி அறிவுள்ளவன் தான், எதை செஞ்சாலும் எது பேசுவா. ஆனா வாழ்க்கைக்கு தான் ஒத்து வர மாட்டேக்கா. உண்மையா? கருப்பசாமி வாழ வச்சுட்டாரு. மகனுக்கு வேலை வாங்கி கொடுத்தா கருப்பசாமி என்ன செய்வ? நீங்க கேட்கறத செய்யணும். பாக்கு மாற மாட்டியே? மாற மாட்டேன். எனக்கு அன்னதானம் போட்டுடலாமா? அதான் கேட்பேன். கண்டிப்பா. அவன் போன மறுகணமே எனக்கு வந்து போடணும். சரி சரி. வேற என்ன கேட்கணும்? மக்களை பிள்ளைகளை தான் நல்லா வைக்கணும். என் உடல் நல்லா உழைச்சி சாப்பிடணும். எப்படிமா? ஆமா கருப்பசாமி. சரி, இடம் அக்கம்மா வீட்டுல வாகன சம்பந்தப்பட்டல அப்படி மகன் எது கீழே எது விழுந்து வந்தானா தெரியுது. கேட்கணும். அப்படி உள்காய சம்பந்தப்பட்டது இருக்குன்னு சொல்றார கருப்பசாமி. உண்மைதான். கண்டம்லாம் தப்பிச்சாச்சு. இனி எந்த எதுவுமே இல்லை, காப்பாத்திட்டேன். வரக்கூடிய வழக்கு சம்பந்தப்பட்டது வந்தாலுமே அதுல இருந்து காப்பாத்திட்டாரேன் இருக்க. உண்மை இல்லையா? காப்பாத்திட்டாரேன். அடுத்து வழக்காடி பார்த்தேன். கிழக்க இடத்தை அளக்கும் போதே பிரச்சனை வந்துருக்கும். எங்க? உண்மையா இல்லையா? கீழ்பக்கம் அளக்கும் போது பிரச்சனை வந்துருக்கும். உண்மைனா உண்மை. சரி, ஆனா நம்ம பேர்ல இருந்தாலும் அது நம்ம கிட்ட தான் இருக்கு. முக்கியமான டாக்குமெண்ட் எல்லாமே. உண்மையா? உண்மைனா உண்மை. ஆனா இப்போதைக்கு அதை மாற்றி அமைச்சிருக்காங்களே கருப்பசாமி கேட்க வந்திருக்கேன். உண்மையா? மேல் பக்கம் பல அடி போகுது. எவ்வளவு போகுது? 2 அடி இடம் கிடக்கு. உண்மையா இல்லையா? கருப்பசாமி வந்து பார்த்தேன். அப்படி வரக்கூடிய எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிதான் மீசை வச்சுக்கிட்டு. உண்மையா இல்லையா? அதை பத்தி என்ன செய்யணும்? நல்ல முறையில ஜாமி தான் நின்று அழகா வைக்கணும். உனக்கு உண்டான இடத்துல நின்றுட்டியா? எனக்கு அடுத்தவங்க போது எனக்கு வேணும். அதான் கேட்டேன். கீழ்பக்கம் பிரச்சனை மேல் பக்கம் இருக்கா? உண்மையா? கருப்பசாமி காப்பாத்தி தரேன், பாக்கும் தரேன். அதை அளந்து விடும்போது எண்ணி 3 பேரை வரக்கூடிய சிக்கல் காப்பாத்தி கொடுத்தா போதுமாமா? சரி, போற வச்சு தரேன். வச்சுக்கா பயன்படுத்தி அப்படி வரக்கூடியது கேட்டேன். உனக்கு அதிகமாக கோதல் தான் வீட்டுல பகையை எடுத்துக்கிட்டு இருக்கேன். எதையும் நீ பேச வேண்டாம். உன் பேச்சுல தான் பிள்ளைகள் எதிரியாவுட்டாங்க. உண்மையா பையா? சொல்லு. சரி, அது கோலத்தெல்லாம் பட வேண்டாம்னு சொல்லுதாரு. ஆனா எல்லாத்தையும் சமாளிக்க தைரியமான பொம்பளை தான் நீ. ஒரு வாரத்துக்கு 10 நாளுக்குள்ள ஒரு வாரத்துக்குள்ள விசா வரணும். நான் சொன்னதை திருப்பி சொல்லாத. அப்படின்னா எனக்கு புத்தியில அர்த்தம். கேட்டது காது கேட்கல அர்த்தம். நான் கொடுத்துட்டு வாழ வச்சுட்டாரு. ஒரு வாரம் இல்ல, இன்னைக்கு 1 மாசத்துக்குள்ள கருப்பசாமி அவருக்கு உண்டான விசா வர வச்சுட்டாரு. ஏற்கனவே ஒண்ணு வந்து ஃபெயில் ஆயிட்டு. நீ அடுத்தால பாத்துக்கலாம். அன்னதானம் போட்டுமியா? அவன் எங்க போறானோ அங்க வந்து நின்றுவேன். ஆமா சரிதான கருப்பசாமி? நான் 2வது வீடு வந்து நின்றுவேன். போயிட்டு வா. வீட்டுக்குள்ள வரல. சரி கருப்பசாமி. ஆமா சரி. மாளிகை வர கருப்பா எப்பா? ஆமாப்பா. சரி, அப்படியே கூப்பிட்டுட்டுமா? சரி, ஆமாப்பா. அதே வாக்குதான். ஒரு வாரிசு வெளிநாடு போயிருக்கணும். மாளிகை வர கருப்பசாமி கும்பிட்டு வரக்கூடிய ஆளுப்பா. ஒரு வாரிசு வெளிநாடு சம்பந்தப்பட்டு போயிருக்கணும். யாருக்காங்களாப்பா? ஒரு வாரிசு வெளிநாடு போயிருக்கணும். வெளிநாட்டுல இருக்க உடனே ஒரு பெண் மகள், அதாவது வேலையும் வேணும், கல்யாணத்துக்கும் அவசரமா இருக்கும். பெண் மகள் யாருக்காங்களா? சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்கம்மா. எத்தனை பேர் வீட்டுல? வந்து பார்த்துட்டு இன்னும் கும்பிட்டுருவா. நல்லா கும்பிடணும்.
விழுந்து கும்பிடுமா. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன். அப்படி குடும்பத்தை பார்த்து நமக்கு ஒரு உத்தியோகத்தையும் தரணும் அப்படின்னு நம்பிக்கையோட சொல்லியிருந்தேன். உண்மையா அப்படி கொடுத்த ஒரு இடத்துல தான் கொடுத்து வச்சிருக்காரு. உண்மைனா உண்மை. அப்படி கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். வரக்கூடிய அமாவாசை பொழுதுல கழிச்சு அந்த மாதிரி உத்தியோகத்தையும் வரவழைச்சு கொடுத்து ஒரு மாங்கல்யத்தையும் தரணும். ஆனா முதல்ல வேலைத்தான் தரணும்னு சொல்லியிருந்தேன். உண்மையா அதுக்கு உண்டானது கூட்டுலயே அருமையாகும். உண்மையா என்ன செய்யணும்? தேவைப்படணும். சரி, நெஞ்சு படபடப்பு பயம் அப்படி இருக்கா? உண்மைனா உண்மை. அந்த பயமெல்லாம் போக்கி கொடுத்து கருப்பசாமி வாழ வைக்க நம்பிக்கை இருக்கா? அமாவாசை பொழுது கிடைக்கும். ஆனா கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டி இருக்குமே, கொடுக்கலாமா? அப்படி வேலை தான் வருது. பணத்தை கொடுத்து தான் வேலை வாங்க முடியும். கொடுத்துடலாமா? வேற என்ன கேட்கணும்? சரி, கும்பிடுவாங்க. ஆமா, சரி. மாலை கட்டிட்டு வந்தியா? என்ன மாலை? சரி, அதான் பார்த்தேன். அப்போ அது நமக்கு இருக்கக்கூடிய தீர்ப்பு தரலாம்னு தான் ஒரு மாலையை கட்டினா. சரி, ஆமா, கிழக்கமாக்க உட்காந்து கட்டியிருக்கணும். அரைகுறை கட்டிட்டு ஓடி போயிட்டா மறுபடியும் வந்து கட்டணும். உண்மையா இல்லையா? அரைகுறை கட்டி மேல் பக்கம் வச்சுட்டு போயிட்டோம், மறுபடியும் வந்து கட்டணும். உண்மையா இல்லையா? கருப்பசாமி சொல்லுதாரு, நான் சொல்லுறேன். உண்மைனா உண்மை. சரி, ஆமாப்பா, என்ன செய்யணும்? உத்தரவு ஆயிட்டு, உனக்கு உத்தியோகத்துக்கு உத்தரவு ஆயிட்டு. அதுக்கப்புறம் வரக்கூடிய வாழ்க்கை சாரம் 2 கையும் வச்சுக்கா கருப்பசாமி கிட்ட. அப்படி உத்தியோகத்துக்கு உத்தரவு ஆயிட்டு வரக்கூடிய அமாவாசை பொழுது ஒரு உத்தியோகத்துக்கு அமைச்சு தரணும்னு வாக்கு கொடுக்காரு. ஆனால் பணம் கொடுக்கத்தான் செய்யணும். முடியுமா? முடியாதா? சரி, ஆமா, 3 சர்டிபிகேட் இருக்கா? எத்தனை இருக்கு? சட்டமா சொல்லு. 3 சர்டிபிகேட் இருக்குன்னு சொல்றாருடா. ஆனா புரோஜனம் இல்லாம இருக்கு. உண்மையா அதை புரோஜனப்படுத்தி கருப்பசாமி வாழ வச்சு கொடுத்தா போதுமாமா? வாழ வச்சு தரேன். அதுக்கப்புறம் மாங்கல்யம் இருந்தா. மாங்கல்யம் சொந்தத்துல எதுவுமே இல்லையே. உண்மையா இல்லையா? இல்ல இருக்கா? இல்ல. அப்படி கருப்பசாமி நல்ல இடத்துல வாழ வச்சா போதுமா? சொன்ன வாக்குப்படி வாழ வச்சு பேரும் புகழோட வாழ வைக்க இருக்கா? ஆனா வழக்கு திசை அப்படி சொல்லக்கூடிய பலன் தான் வருது. கருப்பசாமி முதல்ல உத்தியோகம் தாரம் தான் சொல்றேன். சொன்ன வாக்குப்படி உத்தியோகம் தாரம். போயிட்டு மக்களை வச்சுக்க. சரி, ஆமா, சரி, அப்படியா? சரிப்பா, சரி, பேச வரணும். கூப்பிடுவேன். நினைச்சுக்கிட்டு கூடாது. என்னால நினைச்சுக்க மனசுல அப்படின்னு கூப்பிட சொல்லிடுவேன். ஆமா, சரி, சரிதான்ப்பா. ஊருக்கு போகணும், கேட்டு போகணும். வீடு அமைச்சு கொடுத்தாச்சு, நல்லா இருக்கேன். இது கொஞ்சம் வழி இருக்கு. கருப்பசாமி சென்னை போகணுமே. யாரு அப்படியா? சென்னை நீ? ஆமா, வா, கும்பிட்டு வா, கை விடுறா, நடந்து வருவாடா. நீயே பிடிச்சி தள்ளாதாவள. என்கிட்ட வரும்போது நடந்து தான் வரணும். டிக்கெட்லாம் எடுத்தாச்சடா? இல்ல மாத்திடுங்க. உடச்சு விட்றா. விஸ்கி வாங்கிட்டு வரலாம்ல, நல்ல சரக்கா வாங்கிட்டு நல்லா இருக்கும். தொண்டைக்கு இடமா இருக்கும்ல தாத்தாவுக்கு. சரி, அப்பப்போ சின்ன சின்ன வழி வருது. உண்மையா? இடம் நல்லா திறந்துட்டேன். பழக்கமா இருக்காளா? பயப்படலாம் பாரு. சரி, சரி, ஆமாப்பா. சரி, கருப்பசாமி அப்படி சொன்ன உத்தரப்படி நம்மளை ஊருக்கும் போக வச்சு வீடு 2 நாள்ல அமைச்சு கொடுத்துட்டேன். கேட்டு போய் 2ஆம் நாள் அமைஞ்சிருக்கும். உண்மைனா உண்மை. 2 பேர் முதல்ல அமைச்சிருப்பாங்க. 2 பேர் வீட்டை பார்க்க போயிருப்பாங்க. உண்மைனா உண்மை. இருக்கா இல்லையாப்பா? கருப்பசாமி ஓடி போய் பார்த்த நல்ல வீடு தான். கொஞ்ச நாள் இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு போலார வச்சு கருப்பசாமி சொந்த வீடு வாங்கி தரணும்னு உத்தரவு. என்னப்பா? ஆனா கொஞ்சம் தூரமா தரேன், வாங்கி தரேன். இப்ப இல்ல, அதுக்காக இப்ப பணம் இல்லையா? இப்ப வேலை பார்த்தா சாப்பாடு வந்துட்டா. உண்மையா இல்லையா? பயப்படாத. என் உயிருக்கு எதுவும் சேதம் திரும்பும் இல்ல, எனக்கு எதுவும் ஆயிடுமோன்னு சொல்லி உள்ளத்துல இருந்து கொஞ்சம் பயம் இருக்கு. நிப்பாட்டி தந்திருக்கேன். சாப்பிடக்கூடிய பொருட்களை கொஞ்சம் மாத்திக்கணும். பருப்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதிகமா உள்ள, புரியாத, வாயு சம்பந்தப்பட்ட பொருட்களை கொஞ்சம் குறைச்சிக்கணும். கேஸ் ஆகும்ல, அந்த பொருட்களை கொஞ்சம் குறைச்சிக்கணும். அது சாப்பிட்ட மறுநாள் கூட கொஞ்சம் ஆகும். என்ன பொருட்களும் சரி. ஆனா மாயமன் தாத்தா கை பிடிச்சிக்கா. இதுக்கு முன்னாடியே உத்தரவாயிட்டு போய் வேலையில உட்காரக்கூடிய பலனா ஆயிட்டு. பயப்பட வேண்டாம், எந்த எதுவும் வராது. காப்பாற்றி தரேன். நான் சொன்ன வாக்குப்படி வந்துடும். ஆகாரத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கணும். என்ன சொன்னேன்? அந்த அப்படி வாயு சம்பந்தப்பட்ட பொருளை கொடுக்க வேண்டாம். அப்படி ஏன்னு கேட்டேன். அந்த இடத்துல போய் நம்ம சாப்பிடக்கூடிய வாயுகள் இருக்கும்போது குனிய நிமிர முடியாத அளவுக்கு ஆகும். உண்மையா இல்லையா? கை வச்சு பாரு. இடது பக்கம் தான் பட்டி கூட தான் வாங்கி வைப்பேன். இந்த கையை வச்சு பாரு. எந்த பக்கம் இருக்கு? கை வச்சு சொல்லலாம் தானே. அந்த வழி எல்லாமே மாத்திடுவேன்.
உத்தியோகத்துக்கும் போக வச்சு தரேன். எந்த குறையும் நம்ம வாழ வச்சா போதுமா? வேற என்ன கேட்கணும்? இனி வராதுன்னு சொல்லிட்டேன். வராதுடா, நான் பார்த்துக்கிட்டேன். அதான் சொல்லிட்டோம்ல, எதுவும் ஆயிருமோன்னு பயப்படுதா? அப்படி எதுவும் ஆகாது. இப்போ உண்மையான வாக்கு கொடுத்துட்டோம்ல, அதிகமான கேஸ் சம்பந்தப்பட்ட பொருளை சாப்பிட வேண்டாம். அதான் இவன் உடம்புக்கு இருக்காது. அப்படி நேரத்து சாப்பிடப்பட்ட பொருளும் அதான். சரி, நான் கருப்பசாமி சொன்ன வாக்குப்படி உன்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டோம்ல, இனி எந்த குறையும் வராது, காப்பாற்றி தரேன். உத்தியோகத்துக்கு போகலாம், வழி இல்லாம மாற்றி தரேன். எம்பெருமா முருகபெருமான எந்த இடத்துல பார்த்தாலும் கும்பிடலாம். கொஞ்சம் வழிபாடு நல்லபடியா செஞ்சு வரணும். அவர் துணையோட கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்துருக்கேன். என்னப்பா புரிதா இல்லையா? கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்துருக்கேன். அவரை எந்த இடம் போனாலும் கும்பிட்டுக்கணும். அங்க இருக்கார கும்பிட்டு வரலாமா? மாசம் ஒரு முறை அவரை அழைச்சிட்டு போயிடணும். கருப்பசாமி சொன்ன வாக்குப்படி காப்பாத்தாரு. சொல்லலை கொண்ட நியமசத்தை கேட்காரு, நிறைவேற்றிடணும். நிறைவேற்றிடுவியா? ஏன்னா அவர் முத வாக்கு கொடுத்தாருலப்பா, உண்மையா இல்லையா? என்ன சொல்லுதாரு, பக்கத்துல நிற்காரு. கொடுத்துடணும். கொடுத்த மறுகணமே நல்லாக்கி கொடுத்து கருப்பசாமி சொன்ன வாக்குப்படி நிறைவேற்றி தரணும். சரி, ஆமா. முட்டை எங்க போட்ட? முட்டை எங்க போட்ட? சரி, சரி, போயிட்டு வரலாமா? நான் கூட வரேன். கனியை பத்திரம் கொடுங்க, எடுத்துக்கிறேன். வேற என்ன கேட்கணும்? என் கனி இருக்கிற இடத்துல செய்வன கோளாறு வரும். வந்தாலும் விட மாட்டேன். எப்படி? வந்தாலும் விட மாட்டேன். அப்படி செய்தவளுக்கு தண்டனை கொடுக்கணுமா வேண்டாமா? அப்படி கொடுத்தா உனக்கு நஷ்டமா? அதை நான் சொல்ல முடியாது. உறவுகளில் உனக்கு கஷ்டப்பட முடியும். முடிக்கட்டுமா? பார்க்க மாட மாட்டியா? என்கிட்ட பின்னாடி வந்து சொல்லக்கூடாது. என் குடும்பத்தில் போயிட்டே சொல்லக்கூடாது. நான் சொன்னபடி உன்னை தவிர 3 பேர் எதுவும் ஆனால் என்ன கேட்க மாட்டியா? யோசனை பண்ணி கிடக்கும். சாப்பாட்டில் போட்டு கொடுத்த பொருள் அவளுக்கு விஷம். சாப்பாட்டில் போட்டு கொடுத்த பொருள் விஷம். என்னை இப்போ ஒரு 1.5 வருஷ காலம் கஷ்டப்படுதா? உண்மையா? 1.5 வருஷம் ஆகிட்டு சாப்பிட்டு வந்து இருக்கக்கூடிய அப்படி போகக்கூடிய இடத்துல மொத்தம் 3 பேர் இருந்து பருமாறி சாப்பாட்டில் போட்ட விஷம் கயத்தால் போயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்துருப்போம். அதான் தெளிவாக சொல்கிறோம்ல, தெளிவாக சொல்லுவேன். நல்லா கேட்டுக்கிடணும். நான் மற்ற சாமி மாதிரி கிடையாது. சொன்னால் சொன்னபடி இருக்கணும். உன் குடும்பத்தில் ஒன்று இழக்கணுமா, இல்லை அங்கேயும் ஆளை வச்சு கருப்பசாமி மன்னிச்சு விடணுமா? 3 தடவை கேட்க என்ன செய்யணும்? அதை அப்படி பண்ணணுமா, இல்லை நீ தான் சொன்னிய எதனாலும் பார்த்துக்கானு நான் பார்த்தா அவன் மறுபடியும் வந்து கேட்க மாட்டியா? இல்லை கருப்பசாமியை கும்பிடாமலே பெறுவியா? சொன்ன வாக்குப்படி பொண்ணு விட்டாருன்னு நான் கொல்லையும் செய்வேன், காக்கையும் செய்வேன். நான் அப்படி தான் இருக்கேன் கருப்பசாமி. சார் கையை கொண்டாடா, வாழை வச்சு தரேன். உத்தியோகத்தை பார்க்கறது பொறுமையாக இருந்து பார்த்து 2வது வேலை, அந்த வேலையை நல்லபடியாக பார்த்து வர நண்பர்கள் 3 பேர் இருக்காங்க. எத்தனை பேர்? 3 பேர் நெருங்கிய நண்பர்கள். நம்ம எதனாலும் பார்த்து சொல்ல முடியும். என்ன நடந்தாலும் சொல்றது 3 பேர் தான். நான் கருப்பசாமிடா என்கிட்ட உண்மையா இல்லையா? மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து சேர்ந்தவங்க. உண்மையா இல்லையா? பழசு 3 பேர் தான் இருக்காங்க. கருப்பசாமி வேற என்ன கேட்ப? அவங்கள மன்னிச்சு விட்டுலாமா? வாழ வைக்கணுமா மனைவிய? சரி, நல்ல பிள்ளை. வேலை கொடுத்துட்டோன்னு பார்த்தேன். ரைட் வாடா, இந்த கனியை வச்சுக்கா. உத்தியோகம் உண்டு, நல்ல நினைச்சு எந்த குறை இல்லாமல் நல்லபடியாக அடுத்த தலைமை வந்து பார்ப்பேன். கருப்பசாமி சத்திய வாக்கு போயிட்டு வரலாம். ஆமா, சம்பந்தப்பட்டது யாருக்கு இருக்காப்பா? வழக்கு சம்பந்தப்பட்டது எது இருக்கா? கோர்ட்ல இருக்கும் பிரச்சனை எத்தனை இருக்கா? கோர்ட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா? யாருக்கு இருக்கு? அப்படி யாருந்தாலும் வாங்கம்மா. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன். கஷ்டப்பட்டு நம்ம ஒரு தொழிலை பிடிச்சி வந்தாலுமே, ஆனால் அந்த தொழில 1க்கு 3 இடத்த மாற்றி பார்த்துட்டா தொழில் எந்த ஒரு விருத்தியும் இல்லை. எத்தனை இடம் மாற்றி பார்த்தாச்சு? 3 இடம் மாற்றி பார்த்து தொழில் நம்ம கற்றுக்கிட்ட தொழில். அப்படி தொழில் சொல்ல போனால் சில வியாதிகளை போக்கக்கூடியது. வியாதிகளை போக்கக்கூடியது கஷ்டப்பட்டு தான் நம்ம படித்தோம். நமக்கு ஏற்கனவே அப்படி ஆசைப்பட்டிருந்தா இதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் உதவிக்கு ஆசைப்பட்டிருக்கணும். ஆனால் அது முடியாமல் போச்சு. இது 3ஆவதாக எடுத்து பேசியிருப்பேன். வீட்டை வந்து பார்த்தேன். கஷ்டப்பட்டு படிக்க வச்சாலும் இடத்துல இப்போதைக்கு பிரச்சனைன்னு கருப்பசாமி சொல்லுறாரு. என்ன பிரச்சனை? சரி, பக்கத்துல தள்ளி வாப்பா. ஆமா, அப்படியாப்பா? சரி, அப்படி ஏற்கனவே 3 பேர் வழக்காடி வந்து வம்பல் இருக்காங்க. 3 பேர். உண்மையா? என்ன செய்யணும்? ஆனா அது என்னாலதான் முடியும்னு ஒருத்தன் சொல்லுதானே. சொல்ல முடியல. 3 பேர் மொத்தத்துல
என்ன செய்யணும்? உனக்கு சாதகமா முடிச்சு தரணுமா? ஆனா கேட்காமல் போட்ட கையெழுத்தெல்லாம் பிரச்சனை ஆகி என்ன செய்யணும்? என் வீடு கட்டணம் நல்ல மாதிரி முடியணும். அந்த வம்பு வழக்கு எனக்கு சரி, நிம்மதியா இருக்கணும். அவ்வளவுதான். கண்ணை மூடி பார்க்கணும். என் குதிரை அனுப்புதேன், போய் பார்த்துட்டு வரணும்ல, இடம் எப்படி இருக்கு உண்மையா அப்படின்னு பார்க்கணும்ல. கண்ணை மூடி கும்பிடு. ஆமா, அப்படியாப்பா? சரி சரி. தெக்க பார்த்தது உண்மையா? சரி, முடிச்சு தரலாம்னு உத்தரவு தரேன் கருப்பசாமி. கொஞ்சம் தேடி வரணுமே. அடுத்து 3 அமாவாசை உத்தரவு கொடுப்பேன். அப்படி வரும்போது 2வது அமாவாசையில் அதில் ஒரு வில்லங்க வந்து அப்படி இனிமேல் எதுவும் வேண்டாம்னு ஒரு பொதுவாக போனால் போதுமா? பொதுவாக போனால் போதுமா? வேற என்ன கேட்கணும்? எனக்கு வீடு சீக்கிரம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போகணும். சரி, ஆமாம், அப்படியாப்பா? சரி, 3 எத்தனை தடவை சொல்லுங்களா? 2 தடவை பணம் போட்டு கட்டிப்போம். 2 தடவை முழு பணம், அதில் ஒரு பணம் லோன். உண்மையா இல்லையா? சரி, அதெல்லாம் கருப்பசாமி சொல்றாரு. அப்படி சொல்லக்கூடிய வாக்கில் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை வீட்டில் 3 பேர், அதில் ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்க. அதான் என்னாச்சு? சரி, ஆனால் மற்றவங்களுக்கு நம்ம மருந்து கொடுப்போம். நமக்கு உண்டான தீர்மானம் கருப்பசாமி குளிந்துட்டு வா போப்போம். சரி, எல்லாம் போய் ஸ்கேன் பண்ணி எல்லாம் பார்த்தாச்சு. ஆனா அடப்பட மாட்டேங்குது. உண்மையா இல்லையா? என்ன இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நான் எனக்கு தெரிஞ்ச வைத்தியமும் பார்த்துட்டேன். அப்படி இதுல எதுவுமே பரிசு சொல்ல முடியல. கருப்பா என்னை காப்பாத்தியான்னு வந்து நிற்க. உண்மையா இல்லையா? சில நேரங்களில் வெத்த போக்கு அதிகமா இருந்திருக்கும். உண்மையா இல்லையா? என்ன செய்யணும்? கை ஆடும். பக்கத்துல வாமா, பயப்படாம. சரி, என் பையனுக்கு எதுவும் ஒரு நல்ல மாதிரி வேலை. அடுத்து வாதாடி வழக்கு தந்துடுவேன். இப்போ சொன்ன 3 வாக்கு சரியா இருக்காமா? கருப்பசாமி வாழை வச்சு தரேன் உத்தரவு கொடுத்துட்டேன். அந்த இடத்துக்கு உண்டான பலன் சொல்லி தரேன். உடலில் இருந்த கையை பிடிச்சு பார்த்து போது. ஆமா, சரிப்பா. மை மந்திரங்கள் அப்படி ஏவல் பெல்லி சூனி இது மேல நம்பிக்கை இருக்கா? நம்பித்தான் ஆகணும். அவன் வயிற்றுல போட்ட பொருள் அப்படி முடி முளைச்சு போன மாதிரி போயிட்டு மருந்து எடுக்க 2 தடவை போயிட்டேன். முளைச்சு போச்சு. முளைக்கிற நாத்து இல்லடா, வயிற்றுல போடுற சில பொருட்களே முளைச்சிடும். எந்த டாக்டரும் ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் தெரியாது. அப்படியே ஒரு மனுஷனை உள்ள விட்டு மிஷினில் எடுத்தாலும் தெரியாது. அதனால தான் முதல்ல கேட்டவாங்க, மை மாந்திரங்களை நம்புவியா அப்படின்னு. போட்டது உண்மைதான். கணவன் உன்னிடந்து பிறவினை ஆக்கினது உண்மைதான். என்ன செய்யணும்? ஆனால் கருப்பசாமி காப்பாற்றிட்டாலும் உத்தரவு வந்துட்டு என்னை தேடி வருவியா? 3 அமாவாசை உத்தரவு கொடுக்கேன். அடுத்தால வாரிசு சொல்லி கேட்காம இருக்கு. அதை பின்னாடி பேசுறேன். இப்போ இடத்துக்கும் உன்னோட உடனே நல்லா ஆக்கிட்டாரு. சரி, ஆமா, சரி, பரவாயில்ல. இந்த கனி கீழே போடாமல் வச்சுக்கலாம். 3 கனி தரேன். 3 கனியில் பேரவாதி அறுத்து புளிஞ்சு குடிக்கும், பேரவாதி உடல்ல தேய்ச்சி குடிக்கும். அப்படி 3 கனியில் வித்தியாசம் இருக்கும். கருப்பசாமி வாக்கு. ஆமா, ஆமாப்பா. சரி, அப்படியா? அதே நாகர்கோயில் வரலாம். யாரு? நாகர்கோயில் 4 பேர் இருக்காங்க. நாகர்கோயில் இன்னைக்கு வாங்கிட்டு வரேன். கேட்காமலே வாங்கிட்டு வருவேன். இன்னைக்கு அவசரமாக வந்துட்டேன். உண்மையா இல்லையா? அங்கே 2 பேரும் நிமிஷம் ஓடி வந்துட்டேன். உண்மைனா உண்மை. அதனால தான் பார்த்தேன். சரி, பரவாயில்ல. போய் சரக்கு வேண்டாம், நம்ம வாக்கு கொடுக்கணும்ல. சரி, என்னப்பா? சரி, ஒரு புல் வாங்கிட்டுருக்கியா? இந்த தொழிலை நல்லா ஆக்கி தரேன். தொழில் வித்தியாசம் தான். பணத்தை வந்து கேட்டோம்னா 2 தடவை வீட்டுக்கு வந்துட்டான். ஆனால் நான் விடலை. உண்மையா இல்லையா? அடுத்தப்பில் வரவே விடலை. உண்மைனா உண்மைன்னு சொல்லி கருப்பசாமிடா சொன்ன வாக்குப்படி இருப்பேன். தொழிலை கொடுத்து வாழ வச்சு தர மாதிரி கருப்பசாமி இத்தனை வாரம் கும்பிட போறோமே, நமக்கு என்ன நன்மை நடந்துச்சு அப்படின்னு ஒரு உள்ளத்துல ஓடினாலும் சரி. இனி வரக்கூடிய கட்டத்தை காப்பாற்றி கொடுத்தா போதுமா? தொழில் இப்போ கொஞ்சம் அடைஞ்சு வச்சிருக்கிய. அதான் கொஞ்சம் தான் சொன்னேன். நான் இவ்வளவு சொல்லல. கொஞ்சம் அடைஞ்சு வச்சிருக்கேன். தென் பக்கத்துல எங்க அடைஞ்சு வச்சிருக்கோம்? தென் பக்கம். உண்மையா இல்லையா? கருப்பசாமிடா உன் இடத்துல வந்து பார்த்துட்டேன். சரி, ஆமா, சரி. அப்படி இனி வரக்கூடிய கட்டத்தில் காப்பாற்றி தரேன். இன்னொரு முறை என்னை தனியாகவும் பார்க்க வரும். ஒரு மத்தியில வாக்கு கொடுக்க முடியாதுன்னு கருப்பசாமி உத்தரவு தரேன். தொழிலை நல்லா ஆக்கி தரேன். தொழிலை வாழ வச்சு தரேன். தொழில் நல்லா ஆக்கி தரேன். கடன் கொண்டு நிப்பாட்டி தரேன். கருப்பசாமி இனி வரக்கூடிய கட்டத்தில் இந்த இடத்துல வரும்போது இந்த சரக்கோட தான் பார்க்க வரணும். என்னடா நீ நிற்க? சரி, மொத்தம் 3 பேர் நெருக்கி பிடிக்காங்க. எத்தனை பேர்? 3 பேர். அப்படியா? கிழக்க இருக்கான். மேற்க வர மாட்டேன். கிழக்க தானே இருக்கான். மேற்க வர மாட்டேன். நான் கருப்பசாமி சொன்ன வாக்குப்படி படிப்படியாக காப்பாற்றி தரேன்னு சொல்லி காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்கேன். உண்மைனா உண்மை. அதே பிரகாரம் காப்பாற்றி தரேன். எங்கேயும் போக வேண்டாம். அடுத்து ஒரு பணத்துக்கு எங்கே ஏற்பாடு பண்ணுது? கேட்டிருக்கியா? ஆனால் கருப்பசாமி எங்களுக்கு சொல்லுதான் ஒரு பணத்தை கேட்டிருக்கான். வர வச்சு தரேன். ஆனால் என்ன வந்தாலும் பறந்து போயிடும். உண்மையா இல்லையா? ஆமாம்.
சரி 2 வேளை வேலை செய்யணும் நேற்று பணம்னு கேட்டான் கொடுக்க முடியல அப்புறம் என்ன நம்புவாங்க வேற என்ன கேட்கணும் சரி காலைல வந்து பார்ப்போம் கொஞ்சம் மெதுவாக தான் சொல்லுவேன் யாரும் வருத்தப்படக்கூடாது படப்படான்னு சொன்னா என்கிட்ட வர வேண்டாம் ஓடி போயிடலாம் என்னடா ஆமா சரி சரி அப்படியாப்பா கிழக்க பாதை தென் பக்கத்துல வழி இருக்கு உண்மை இல்லையா சரி ஆமா சரிதான் ஆமா ஒரு தோப்பு கழிச்சு உள்ள போகும் சரி எடுக்கலாம்னு உத்தரவாயிட்டு அப்படி வாங்கக்கூடிய ஒருத்தன் தான் தோப்புக்கு சொந்தக்காரன் உண்மையாப்பா உண்மைனா உண்மை வாங்கலாம்னு உத்தரவாயிட்டு பணத்துக்கு என்ன செய்ய போற எல்லாம் ஆசை தான் எனக்கு ஆசை தான் 100 கோயில் கட்டணும்னு பணம் வேணுமே வந்திருக்க மக்கள் கொடுத்தா 100 கோயிலை கட்டிடுவேன் குதிரையோட கருப்பசாமி நிற்பேன் அப்படி நினைச்ச நேரம் கொடுக்க முடியாத மாதிரி கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன் அப்படி வாங்கலாம்னு உத்தரவு இருக்கு பணத்தையும் வர வச்சு தரேன் அதுல நிறைய பொருட்கள் விலைய அப்படிதான் இருக்க என்ன பொருள் அதான் அப்படி தோங்கு அதான் அப்படி காட்டுறேன் சரி ஆமா உத்தரவு இருக்கு வாங்க ஆனா பொருளாதாரம் இல்லை அதை வாங்கி உனக்கு என்ன பிரயோஜனம் சரி சரக்கு விடலாம் சுருட்டு இல்லை என்னப்பா கனியை கொடுத்துருந்தா உத்தரவு கொடுத்தா கொடுப்பேன் இன்னொருத்தங்க அதை கேட்காமல ஆமா நீ போய் கேட்டாலும் சொல்லலாம் இப்போதைக்கு அவன் கசகாலத்து தான் கொடுப்பான் பார்க்க முடியாதான் கொடுப்பான் அதான் பார்க்க முடியாம தான் வாங்கி பார்க்கலாம் சரி கொடுத்து வரலாம் அது வாங்கி தரேன் குறைச்சே கேட்கலாம் அதுக்கு வர சரியா முடிடா தரப்புல போயிட்டு வா ஆமா கர்மசாமி ஆமா அப்படியா சரி உடல்ல பிரச்சனை இருக்க முதல்ல உடல் பிரச்சனை இருக்க நம்ம கையில ஒரு பொருள் இப்படி ஏந்திரம்னா அப்படி ஒரு பொருள் இருக்கிறதுக்கு கை சரியா இருக்கணும்ல இந்த கனி அள்ளி தரேன் அந்த பிடிக்கிறதுக்கு கை சரியா இருக்கணும்ல அப்ப கை சரியா இருந்தாலும் பொருளை பிடிக்க முடியும் உடல் எல்லாம் சரியில்லை ஏற்கனவே ஆமா உண்மையதான் சொல்லுப்பா சரிதான் பயந்துருவாள்ல ஆமா எசைக்கு வந்து ஒரு ஆட்டுதால என்ன செய்யணும் உண்மையா இல்லையா ரொம்ப நாள் ஆச்சு உடல்நிலை உள்ள கொண்டு பண்ணி வெள்ளி செவ்வா பிரச்சனைகளும் வீட்டுல போராட்டமா வந்துடும் கும்பிட்டுடுவா எனக்கு என் முன்னாடி அவ வரவே கூடாதுன்னு நான் கர்ப்பசாமி எப்பவுமே வேண்டியது ஆனா என் முன்னாடி தான் வந்துடுதா எப்பவுமே உன்னை கூப்பிடலையா அடிக்கடி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உண்மையா இல்லையா திரும்பி வலிக்கும் திடீர்னு நல்லாயிரும் ஆஸ்பத்திரி கூட போனா உடனே நல்லாயிரும் உண்மையா இல்லையா சரி பிரச்சனை இருக்கு காப்பாத்தி தரேன்னு உத்தரவாயிட்டு வாரிசும் தரேன் ஆனா இப்போ 2 ஆண்டு காலமா வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு போராட்டமா தான் இருக்கும் உண்மையா அதுல இருந்து காப்பாத்தி தரேன் உத்தரவு தரேன் ஆமா எங்க இருக்காரு கருப்பனும் சுடலையும் ஒரே இடத்துல இருக்காங்களாமா பக்கத்துல இருக்காங்களா எங்க இருக்காங்க அதான் சொல்றேன் கருப்பனும் சுடலையும் ஒண்ணு போட்டு இருக்காங்க பக்கத்துல உத்தரவு வருதா உண்மையா சரி உன் குடும்பத்தை பார்த்தேன் அம்பாளுடைய துணை கொண்டு வாழ்ந்தாலுமே சுடலை ஏற்கனவே முன்காவல் இருக்காரு உண்மையா அந்த சுடலையோட குடும்பத்துல மொத்தம் 3 பேர் ஆடணும் குடும்பத்துல எத்தனை பேரு அந்த கருப்பசாமி இதெல்லாம் மீறி எனக்கு கொடுத்துருவானு கேட்க வந்திருக்காரு நான் சொன்ன வாக்கு படிப்பேன் என்கிட்ட எந்த சுடலையும் வர மாட்டாரு எந்த அம்மனும் வராது ஆனா நான் சொன்ன வாக்கு கட்டுப்பட்டா வரும் அப்படி கருப்பசாமி வாரிசு கொடுத்து உன்னுடைய உடல்நிலையை முதல்ல நல்லாக்கிட்டாரு ஆஸ்பத்திரி போய் பார்த்தாச்சு அடப்படலை உண்மையா இல்லையா நீர் கட்டின்னு சொல்லிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்களா வயிற்றுல நீர் கட்டி ஒண்ணு இருக்கு அதையும் மாற்றி கொடுத்து கருப்பசாமி வாரிசை கொடுத்தா போதுமா வேற என்ன கேட்கணும் அதான் ஏற்கனவே சொல்லிட்டோம்ல இப்படி இருக்கும்னு அதுக்கு காரணம் ஏற்கனவே அந்த எசைக்கம்மன்கிட்ட போய் நின்றனால வந்து நிற்கக்கூடிய பதல ஒரு 30 பேர் வந்து நின்றுட்டு இருக்கான் அதனால கோவத்தை உனக்கு அதிகமா உண்டாக்குவான் சட்டாருன்னு பேசி கொடுவேன் என்ன உண்மையை சொல்ல மாட்டேங்க தாத்தா எல்லாம் உண்மையை சொல்லுதாரு நம்ம பேச முடியும் பாக்கியா என்ன நம்புறியா 3 வாரம் 3 அமாவாசை கூப்பிடுவேன் இந்த இடத்துல என் தங்கை காளி இருக்கா இந்த காளிக்கு 9 நவக்கலக விளக்கு மாதிரி 9 நெய் விளக்கு ஏற்றிருவியா அப்படி ஏற்றினா அவளை வச்சே பதில் சொல்லித்தாரு ஏற்கனவே முத்தாரம்மன் கோயில் போகிற மாதிரி இருந்துச்சா
அப்படி எதுவும் பக்கத்துல யாரும் வந்தாங்களா பேசம் போட்டு சத்தமா சொல்லு. சரி, அதனால தான் அவள் கதையை கொண்டு வரேன். வீட்டுக்கு கீழ்பக்கம் மாலை போட்டுதாங்க அவளுக்கு. ஆமா போட்டுதாங்க. யோசனை பண்ணி சொல்லு. சரி, கையை கொண்டாப்பா, 2 கையும் கொண்டா. ஆமா, என்னப்பா செய்யணும்? சரி, 3 முறை என்ன வந்து பார்க்கணும். அரிசி தரேன், காலை வச்சு தரேன், இருக்கக்கூடிய நோயும் போச்சு தரேன். வந்துருவியா? அது அவன் வரதை பொறுத்து இருக்கு. ஒரு நாள் வந்துட்டு எனக்கு உலகத்தை ஃபுல்லா கேட்கறதுக்கு பிள்ளையார் மாதிரி சுத்தி வந்து வரத்தை கொடுக்க நான் என்ன சிவனா? பிரச்சனை அப்படி இருக்குல்ல. ஒரு தடவை சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிருமா? நான் அவ வீட்டுக்கு போகணும்ல, நீ என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்க்கணும்ல. ஏற்கனவே தகப்பொழி பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கணும்ல, நிறைய இருக்கு. கர்மச்சாமிட்ட பாத்தியா எத்தனை பேர் உட்காந்துருக்கணும். உனக்கு மாத்திரமே வாக்கு கொடுத்தா நேரம் என்னப்பா உண்மையா இல்லையா? கைய கொண்டா. சரி, என்னதே நீ எத்தனை 3 பேரா வீட்டுல? அதான் 3 நிமிஷம் தந்திருக்கேன். நீங்க எப்படி 3 பேர் பிறந்தது அதே மாதிரி கர்ப்பசாமி 3 கணித்தாரு. 3 பிள்ளை இருக்கு, பயப்படாத. இந்த கர்ப்பசாமியை நம்பு, போயிட்டு வா. ஆமா, தலைவலி யாருக்கு பாருக்கு? தலைவலி சம்பந்தப்பட்டதுல வந்தா கொஞ்சம் சரியாகி இருக்க. தலைவலி ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போய் பார்த்தாச்சு சரியா. வாமா, என்ன லேட்டா வர? சீக்கிரம் வர. அமாவாசை அன்னதானம் நீ தான் போட்டுருவியா? ஒரு வழி இல்லாம ஆக்கிட்டா. நல்லா கும்பிடு பாக்க. குடி. உலகன வருமாடா? நீ புரிஞ்சா வருமாப்பா? 40 தடவை வரும் கர்ப்பசாமி புளிய. ஆனா இவளுக்கு 23 தடவை கொடுத்தது உத்தரவு. இது 23 13 பாக்கா என்ன தெரியல என்ன நாளும் சொல்லுவோம். 23 சரி. கர்ப்பசாமி இப்ப இந்த இடத்துல கை வச்சு பாரு. கனியாண்டா யாராவது பாடா பக்கத்துல? ஆமா, போதை இல்லையா? சரக்கு இருக்கா? போதை கீழே இருக்குது. கையில கொடுப்பேன், தேய்ச்சி விடுவியா? இந்த பக்கம் வலி இருக்கும், அந்த பக்கம் கீழே தேய்ச்சி விடணும். மேலமாக தேய்ச்சி விட்டா கூட நல்லது. முடிய தூரப்படு. அப்படி அது வந்துகிட்டே இருக்கும். நீ தேய்க்கதான் செய்யணும். அமாவாசைக்குள்ளே எல்லாக்கி கொடுத்து அமாவாசை இந்த 3 கணியில வழி இல்லாம காப்பாற்றி தரங்க உத்தரவை. பண பிரச்சனைகளை எந்த இடத்துல இருந்தாலும் எதுவும் பகிர்ந்து விடக்கூடாது. வர பிரச்சனை அதுல இருந்தாலும் எந்த இடத்துலையும் பகிர்ந்து விடக்கூடாது. கொடுக்கவும் நினைப்பக்கூடாது. அதே மாதிரி கொடுத்ததை நம்ம கரால வாங்கணும்னு நினைப்போம். இருக்கா அப்படி பிரச்சனை வருது. நான் நாசுக்கா சொல்லுவோம், புரிஞ்சுக்கிடணும். அதான் பிரச்சனை. உடச்சி சொல்ல மாட்டேன், ஆனா உடச்சி சொல்லிவிட்டேன். பிரச்சனை இல்லை, காப்பாத்திட்டார். வர அமாவாசை அன்னதானம் போட்டுருல. இந்த 3 கணியும் வழியை நிப்பாட்டதுக்கு சுத்தமா. இப்ப எப்படி இருக்கு? வழி இருக்கா? போயிட்டு வா. சரி, கர்ப்பசாமி. ஆமா, சரி வரலாம். மகளுக்காக கேட்கணுமா? மகளுக்கு பழங்காடி பார்த்தேன். இப்ப வரக்கூடிய பிரச்சனை பாரிசுக்கு கேட்டு வந்திருக்கேன். என்னப்பா அவளுக்கும் பிரச்சனை வந்துருக்க? உண்மையா இல்லையா? தீர்த்து கொடுத்தேன்னு சொல்லி என்ன செய்யணும்? வாசல் பக்கத்துல எங்கேயுமே வரலாம் காக்கணும் போதுமா? என்ன செய்யணும்? நம்ம கிட்ட எந்த பிரச்சனை வரணும் ஆக்கணுமா இல்ல வேற என்ன செய்யணும்? அதான் வாசல் பக்கமே வராதளவுக்கு ஓட விட்டுருக்கேன். அவளுக்கு எந்த மான மாதிரியே பிரச்சனை காப்பாத்தி கொண்டு வந்து கேட்கியா?
அதான வழக்கு. அப்படி வழக்காடி பார்த்தேன். கருப்பசாமி 2 தடவை அந்த வீட்டுக்கு வந்துட்டேன், பயப்படாத. 2 தடவை வரும்போது இப்போ என்னுடைய உருவத்துக்கு உன்னுடைய உருவமா மாத்தி வரேன். என் உருவத்தை தானே கும்பிட்டேன், நான் இருக்கிறேன் இல்லையா? இப்படி வரக்கூடிய 13 வருஷம் என்னை விட்டு பிரிஞ்சுட்டேன். எத்தனை வருஷம்? உண்மைனா உண்மை, கருப்பசாமி நான் உண்மையை சொல்லுவேன். அப்படி பிரிஞ்சனால வரக்கூடியது எல்லாமே இழப்புல தான் இழந்து போயிருப்பேன். வீட்டில் வச்சிருக்க கனி 3 கனி இருக்கு. எத்தனை கனி இருக்கு? 3 கனி இருக்கு. ஒரு வாரிசை காப்பாத்தி தரேன். அப்படி காப்பாத்தி கொடுத்த கூட சத்திய வாக்குல இந்த கருப்பசாமி கட்டுப்பட்டு இருப்பாங்களா? நான் சொல்ல வாழ்க்கை ஒருத்திக்கு வாழ்க்கை இதா இருக்குல்ல, அதையும் நல்லபடியா முடிச்சு தரணும் உத்தரவு இருக்கு. இப்ப இவ போய் விழுந்ததை காப்பாத்தி தரணும். அப்படித்தானே? உண்மையா இல்லையா? யாரும் பிளாக்மெயில் பண்ணாங்களா? இல்ல வேற என்ன கேட்கணும்? அதைத்தான் நான் சொல்லிட்டோம்ல, காப்பாத்தி தரேன், கவலைப்படாத. அப்படி ஆமா, என்னப்பா கொஞ்சம் பொருளை சேர்த்துக்கிட்டு இருக்கேன். உண்மையா இல்லையா? அதுல இருந்து ஒரு வியாபாரம் நல்லா ஆக்கி கொடுத்து உத்தரவு கொடுத்துருக்கேன். 2 தடவை கருப்பசாமி நம்பி இந்த இடத்துல கால் பறிச்சு நல்லா ஆக்கி தரேன். சரி, வேற என்னப்பா? ஆமா, வயிறு பிரச்சனை அதான் வயிறு பிரச்சனை வந்தாங்க. கருப்பசாமி தீர்த்து கொடுத்தா போதுமா? வேற என்ன கேட்கணும்? நான் ஒவ்வொரு அமாவாசை இந்த இடத்துல கூப்பிடுவேன். அப்படி ஏற்கனவே இப்போ 2வது அமாவாசை வந்துட்டேன். எத்தனாவது அமாவாசை? 2வது அமாவாசை. இதுல இன்னொரு அமாவாசை இருக்கு. அடுத்து அமாவாசை கருப்பசாமி கூப்பிட்டு உன்னுடைய இருப்பிள்ளை சந்தோஷமா வாழ வச்சா போதுமா? பண பிரச்சனை இருக்க, என்ன செய்யணும்? கேட்காங்களா? அது என்ன இனி வரக்கூடிய பிரச்சனைக்கு கருப்பசாமி உத்தரவு. இன்னும் முன்னாடி கேட்காம கொடுத்தது எண்ணி 5 இடத்துல இருக்கு. எத்தனை இடம்? 5 பேர் தரணும். நம்ம 2 பேருக்கு சொல்லணும். 2 பேர் தான் சாக்குப்படியா பிடிக்காங்க. கருப்பசாமி காப்பாத்தி தரன்னு கேட்கியா? காப்பாத்தி தர வழக்கு முடிவாக்கி தர என்ன பார்க்க வருவியா? சரி, ஆமா, சரிப்பா, அப்படியே சொல்லி தந்தோம். சரி, 3 அமாவாசை வந்து ஒரு வாரிசு எந்த வில்லும் காப்பாத்தி தரணும் உத்தரவாய் போயிட்டு. சரி, கருப்பசாமி ஆமா, சரி, அப்படியாப்பா? சரி, கணவனுக்கு உடல்நிலை சரியில்லை. யார் இருக்காங்களா? புருஷனுக்கு உடல்நிலை சரியில்லாம இருக்கும். 3 பேர் இருக்காங்களா? சீக்கிரமா பார்க்கணும். உடல்நிலை சரி நடக்காடி பார்த்தேன். ஒரு பக்கம் செயலப்பு மாதிரி இருக்கு. அப்படியா? ஒரு பக்கம் செயலப்பு மாதிரி. செயலப்புனா புரியுதா உனக்கு? ரத்த ஓட்டம் இல்லாம ஒரு அடப்புன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு அடப்பு தான். என்ன செய்யணும்? நான் கருப்பசாமி காப்பாத்தி தரேன் உத்தரவாயிட்டு 2வது ஆஸ்பத்திரியில உறுதிப்படுத்திருப்பாங்க. உண்மையா இல்லையா? போனது 3 பேர் கூட்டி போயிருப்பேன். எத்தனை பேரு? 3 பேர் தான் கூட்டி போயிருக்கணும். உண்மையா இல்லையா? வந்து பார்த்தேன், கோளாறுன்னு பார்த்தேன், கோளாறு இல்லை. எடுத்த பொருளை வரக்கூடிய பிரச்சனை, கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது. உண்மையா இல்லையா? காப்பாத்தி தரேன். அடுத்த முறை என்கிட்ட அழைச்சிட்டு வரலாமா? காப்பாத்தி தரேன். 3 முறை வரல, கொஞ்சம் நல்லா ஆக்கி கொடுத்து நடக்க வச்சா போதுமா? 3 அமாவாசை சொல்லுவேன். வர முடியுமா? வேற என்ன கேட்கணும்? நான் கருப்பசாமி காப்பாத்தி தரேன். அப்படி பக்கத்துல குலதெய்வத்தையும் பார்த்தேன். குலதெய்வத்தில் இருக்கக்கூடிய பலன் இப்போதைக்கு நம்ம கும்பிட்டு வரக்கூடிய 2 இடத்துல நம்ம கிட்ட வந்து நின்னாலும், ஆனா இப்போ அதுக்கும் ஒரு கெட்டு போட்டு நம்மகிட்ட வரவிடாம அப்படி பிரச்சனை சொல்லுவேன். நான் சொன்ன பிரச்சனை சொல்லுவேன். சரி, இன்னொரு கும்பிட்டா பார்க்கணும் எங்க இருக்கா? ஆமா, சரி, கிழக்க இருந்தவள மேக்க கொண்டு போயிட்டாங்களா? கிழக்க இருந்தவள மேக்க கொண்டு போயிட்டாங்க. அது அதுலயே பிரச்சனை. சரி, பக்கத்துல நான் தான் அப்படிங்கிறது ஒருத்தி இருக்கா. வர வச்சு இந்த இடத்தை தந்துருந்தேன். அதே வரக்கூடிய இடத்துல அவன் 3 முறை ஒரு உத்தரவு கொடுத்து அந்த உத்தரவுக்கு அடிபணியாத குடும்பம் 3 குடும்பம் தான் இருக்கு. எத்தனை? 3 குடும்பம் தான் இருக்கு. உண்மையா இல்லையா? சரி, காப்பாத்தி வந்தா 2 தடவை காப்பாத்தி இருக்கா. 1 முதல்ல காப்பாத்தி இருக்கா. உண்மையா? எல்லாம் ஒரு வழக்காடி மான பிரச்சனை உனக்கு. என்ன சொல்ற? சரி, காப்பாத்தி தரேன். அவனை கூட்டிட்டு வரணும். உடச்சி வர வச்சு தரேன். ஆனா இப்போதைக்கு கிழக்க சக்தியில மேக்க இருக்கான். உண்மையா இல்லையா? காப்பாத்தி தரேன். மக்கள் நிறைய இருக்காங்க, வழக்காடுறதுக்கு நிறைய இல்லை. கணவனை காப்பாத்தி உன்னுடைய சாமி வர வச்சு தர உத்தரவாய் வருவியா? சரி, எத்தனை பேரு? அதுக்கு தான் 3 கனி எடுத்திருக்கேன். போயிட்டு சரி, ஆமாப்பா கருப்பசாமி. சரி, வரலாம். மறுபடியும் நாங்குநேரி பக்கம். யாருப்பா? நாங்குநேரி யாருக்கா ஆக்கி கொடுத்தேன். ஆனா இப்போதைக்கு என்னுடைய வீட்டில் இருக்க பிரச்சனை தீர்த்து கொடுத்தோம். அதுல ஒரு பிரிவனை வந்து உட்கார்ந்துருக்கு. உண்மையா இல்லையா?
நான் செய்யாத தவறு என் மேல பழிபாவத்தை சுமத்தக்கூடிய பாக்கியமா இருக்கு. உண்மையா இல்லையா? ஆனா நாம எதுவும் தப்பு செய்யல. உண்மையா இல்லையா? அப்படி வரக்கூடிய பலனை குடும்பத்திலிருந்து காப்பாத்தின கருப்பசாமி பால வச்சு தர நம்பிக்கை இருக்கா? வேற என்ன கேட்கணும்? சரி, காலை விடுத்துக்காப்பா போயிட்டாங்க. ஆமா சரி, அப்படியாப்பா? சரி, 2 தடவை கூட்டிட்டு போன இடத்துல ஆஸ்பத்திரியில சரிவர பார்க்கலாம். உண்மை இல்லையா? சரிவர பார்க்கல எந்த இருக்குது. ஆனா பிரச்சனைங்கிறது இங்க இருக்கு. எங்க இருக்கு? அடப்பு நெஞ்சில் இருக்கு. உண்மையா? காப்பாற்றி தர உத்தரவாயிட்டு கருப்பசாமி கிட்ட ஒரு முறை வழக்காடி பார்க்க முன்னாடி கூப்பிட்டு வரணும். வர முடியுமா? கூப்பிட்டு வரணுமே. எத்தனாவது? 2வது பிள்ளையா? காப்பாற்றி தரமா பத்தி என்ன பார்க்கணுமே. ஆனா உனக்கு தொழில அமைச்சு தர உத்தரவு பாலிசுக்கு காப்பாற்றி உத்தரவு. அடுத்த முறை அழைச்சிட்டு வருவியாங்கிட்ட கால் வழியா இருக்கு. அதே தான் சொல்றேன். அவளை கூட்டிட்டு வா, காப்பாற்றி தர ஒரு தொழிலை நல்லா ஆக்கி கொடுக்க. சத்தமா சொல்லுப்பா. சரி, வழக்கு வரைக்கும் போயிருக்கா? பஞ்சாயத்துடா. அதான் வழக்குன்னா கோர்ட்டு கச்சேரி இல்ல, பஞ்சாயத்துல போயிருக்கணும். சரி, ஆமா. உடம்பு இருந்தவனா யாருப்பா? சரி, ஆனா 3 கையெழுத்து எனக்கு தான் இருக்கு, உனக்கு இல்ல. அப்படி உண்மையா? 3 பேருக்கு பாத்தியப்பட்ட பாகம் தான். எத்தனை பேருக்கு? எனக்கு தான். அப்படிங்க மனசை வேற மாதிரி கொடுத்து ஆமாப்பா. ஆனா ஒரு தடவை நெருங்கி வாங்கிட்ட வரும்போது அதை பத்தி நீ எதுவுமே கேர் பண்ணல, விட்டுட்டேன். அதான்ப்பா. சரி, மகளை நல்லா ஆக்கிட்டாரு. அடுத்த முறை வழக்காடும் போது அந்த இடத்துக்கு போய் பார்க்க, என் குதிரையை விட்டு பார்க்க, நான் உன் பக்கம்னா கட்டாயமா கருப்பசாமி வாங்கி கொடுத்துருவேன். சத்திய வாக்கு. சரக்கையா வேண்டியதில்ல. ஆனா பணத்தை நான் 2 தடவை ஆஸ்பத்திரியில் எந்த இடத்துல கேட்டாலும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நான் வழி செஞ்சேனா இல்லையா? உண்மையை சொல்லுப்பா. 3 இடத்துல கையேந்தி பணத்தை வாங்கினேன். 3 இடத்துல கருப்பசாமி தான் வர வச்சேன். அதில் ஒரு குவார்ட்டருக்கு எவ்வளோ பேத்தி உண்மை சொல்லு. அடுத்த நான் உன்ட்ட கேட்போம்ல, அதனால தான் சொன்னேன். வாங்கி வந்துருவியா? போயிட்டு வா. ஆமா சரி. என்னப்பா மறுபடியும் குழந்தை வரலாம். 2 பேர் இருக்காங்க. எந்திரிச்சு வா. ஓடியா 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 சீக்கிரம் பார்க்கணும். நேரம் ஆயிடுச்சு. அப்படி வேலையில் இருக்க பிரச்சனை கொடுக்க கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல வாரிசு கொடுக்கணும்னு உத்தரவு கொடுத்துருக்கேன். உண்மையா இல்லையா? என்ன வேலை பார்ப்ப? அந்த வாகனத்தை நல்லபடியாக ஆக்கி கொடுத்து நல்ல ஒரு தொழிலும் கொடுத்து முன்னேற்றத்துக்கும் பொருளாதாரத்தையும் கொடுத்தா நம்புவாப்பா. எந்த இதெல்லாம் ஆனால் கொஞ்சம் கோவப்படலாம். என்ன தெரிவிக்க? உண்மையதான் சொல்லுவேன். உண்மையா இல்லையா? கோவப்படுத்திக்கலாமே. அதில் வரக்கூடிய பிரச்சனை சில பனைகளை பொருள் தானா போய் இறந்துருப்பான். அதெல்லாம் வர வச்சு தரேன், நல்லா ஆக்கி தரேன். தொழிலும் பார்க்கணும், நேர்மையா இருக்கணும். கருப்பசாமிக்கு வந்து நேர்மையா இருக்கணும். நேர்மையா இருந்தால் நான் நேர்மையா இருப்பேன். எப்படிப்பா? அதே மாதிரி இருக்குன்னு தான் சொல்றேன். தப்பான பாதனா இல்லை. அதெல்லாம் வந்து பார்த்தேன். வேற எந்த இதுவுமே இல்லை. உழைப்பில தான் ஆமா. 13 ஆண்டு உழைச்சிட்டு தான் இருக்கும். 13 ஆண்டு எந்த ஒரு குறையும் இருக்கும். அப்படி வெளியெல்லாம் போகலாம்னு நினைச்சு அந்த தடங்கள் வந்து நிப்பாட்டி போக முடியும். உண்மையா இல்லையா? பக்கத்தில் கை கையில் பண்ணி வாரிசு தாரேன். கருப்பசாமி நான் சொன்ன வாக்குப்படி எனக்கு நிறைவேற்றி தருவியாமா? அது எதுவும் போன்றிருக்கா? இல்லைல்ல, நான் பார்த்தேன். 3 மாசத்துல கருப்பசாமி வாரிசு அழகான வாரிசை தாரேன். எந்த குறையிலும் வாழ வச்சு கொடுத்து கருப்பசாமி கேட்பேன். என் ஜாமீன் செய்யணும். முதல்ல இந்த ஜாமீன் செய்யணும். நான் சாயம் குடிக்கிற ஜாமீன். என்ன கேட்ப? என்ன சொன்னேன்? பண பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டாங்க. பயப்படாத. என்ன பார்க்க வந்துட்டல, அங்க போய் தானே அடிச்சிடும். எங்க பார்த்த வீடு வேணும் அப்படித்தானடா? என்ன செய்யணும்? என் பார்வைக்கு தைக்கத்தான் வழி சொல்லுது. அதுதானமா சொல்லுவேன். குளத்துல அது வேற. இப்ப நமக்கு வேணும்னு எந்த வீட்டை கேட்கும்? சரி, நான் பார்த்துட்டு போயிட்டு வரேன். வாரிசு தரணும்ல, முதல்ல தந்து பழக்காடி பார்த்து நல்லபடியா வாழ வச்சு வாரிசு 3 மாசம் நிப்பாட்டி கொடுங்க. கோவப்பட வேண்டாம்னு சொல்லிட்டேன். மற்றவங்க சொல்லி உள்ளுக்கு வராது. நான் சொல்லி புரியுதா? காப்பாத்தி தரேன். வாரிசு இருக்குங்கிற உத்தரவு தான். அது ஒண்ணு வந்துட்டா எல்லாமே சரியாகும். அதான பிரச்சனையே. சரி,
ஆமா ஆமாப்பா சரி. அந்த பாகம் பிரிக்க 2 தடவை வாக்குவாதம் வந்திருக்கும் உண்மையாப்பா? பாகம் பிரிக்க 2 தடவை வாக்குவாதம் வந்து இதுக்கு கூட ஒரு ஆள் வந்து பேசிச்சு, அது அப்படிதான் சொல்லி முடிச்சுதான் மாதிரி. ஆமா நான் என்ன செய்யணும்? முடிச்சு தரேன், சந்தோஷமா போயிட்டு வா. வாரிசு அதுக்கு முன்னாடியே தரேன், கொஞ்சம் லேட்டா தான் ஆகும். ஏன்னா அங்க இருக்க 2 பேருமே வில்லி. எப்படி 2 பேருமே வில்லி, இப்படி விட்டா அப்படி வந்துருவாரு. உண்மையா பையா? ஆனா பேசுறது சக்கரையா பேசுவாங்க. நான் இருக்கேன், நீ போ அப்படின்ட்டு. உண்மையா இல்லையா? நான் முடிச்சு தர போயிட்டு. சரி கருப்பசாமி. ஆமா அதே குழந்தை வரும். அடுத்தால யார் இருக்கா? இன்னும் இருக்காங்க, நிறைய இருக்கு. 1க்கு 5 பேர் இருக்காங்க, வரமாட்டேங்காங்களா? குழந்தை இல்ல, இதுக்கு ஒரு குழந்தை வேணும். வேற யார் இருக்கா? அப்படின்னா யாரும் வாங்குவோம். குழந்தை வரும். வேற யார் இருக்காங்களா? குழந்தை வேற யாரு இருக்காங்களா? ஆனா எந்திக்க மாட்டேங்காங்க. நான் என்னத்தியா உள்ள வேண்டாம் நினைக்கிறேன். உள்ள வேண்டாம் நினைக்கிறேன். உனக்கு இல்லம்மா, நீ வேற. நீ 2 பிள்ளை நல்ல பேர் இருக்கியா? சரி சந்தோஷம். கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். அப்படி என்னப்பா? ஆமா வாரிசு வேணும். எப்படி சொல்லலாம் இருக்காரோ அதே மாதிரி கருப்பசாமி நம்பி வந்துட்டேன். உண்மையாப்பா? உண்மையா இல்லையா? கருப்பசாமி நம்பி வந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் ஒரு குழந்தைய கொடுக்கும் கருப்பசாமி. எப்படி? ஆனா குழந்தை 3 இருக்கு. 1ல 2ல 3 இருக்கு. மன உடைஞ்சு நின்றுட்டோம். உண்மையா இல்லையா? மற்றவங்க அவதூறுலாம் பேசுவாங்க. ஆனா நான் கருப்பசாமி சொன்ன வாக்குப்படி இருப்பேன். நான் தாத்தா எப்படி வாக்கு வந்த வாக்கு சத்தியப்படி இருப்பேன். 2 வீட்டுக்குமே வாரிசு இதுவரைக்கும் இல்லை அப்படிங்கிறதுலாம் இல்லை. உண்மையா? உண்மையை சொல்லுப்பா. எல்லாத்துக்கும் இருக்கு. நான் சத்திய வாக்கு சொல்றேன்டா. கருப்பசாமி 3 வாரிசு இருக்கு. அப்படி அள்ளி கொடுத்து வாரிசும் கொடுங்க. காலத்துக்கு இந்த இடத்துல என்ன பார்க்க வருவியாப்பா? பார்க்க மாற மாட்டியா? சரி ஆமா சரிதான். இதுக்கு முன்னாடி எந்த கோயிலுக்கு போயிருக்கோம்? அதான் சொல்றேன், கேட்டியா? இந்த குழந்தை வர கேட்டியாப்பா? சரி ஆமா 3 பேர் போனீங்களா? சரி நல்லா. அதான் பக்கத்துல சொல்லுறாரு ஒரு ஆள் 3 பேர் அப்படிங்கிறது. அதான் கேட்டேன். சரி வாரிசை தரேன், நல்ல பாலை வச்சு தரேன். ஆனால் தொழிலுக்கு போகக்கூடிய பாக்கியம் வந்துட்டா பக்கத்துல. உண்மையா இல்லையா? கூட்டிட்டு போறியா? கூட்டிட்டு கூட தான் இருக்காங்க. அதான் சொல்லுங்க, சிறப்பாக போற கையை கொண்டாப்பா. நல்ல கருப்பசாமி. ஆமா அந்த உடல் உஷ்ணத்தையும் போச்சு, எதுவுமே இல்லாம கருப்பசாமி வாரிசு தரேன். அங்கிருந்து சொல்லிட்டாதா? பயப்படாத, கை வை பக்கத்துல. இது கை வை. சத்தியம் வாங்க கருப்பசாமி இந்த இடத்துல தார. எப்படி? ஆனா என்ன பிள்ளை வேணும்? பொட்டை பிள்ளை என்ன பண்ணுவ? அப்படி சொல்றா. அப்படி கருப்பசாமி முதல் பிள்ளைய தாத்து வாரிசோட கொண்டு வந்துட்டாங்க. ஆமா இருந்தது கொடுத்துட்டோம். இல்லை அவன் சொல்ல மாட்டேங்க பேவல. இருந்தது கொடுத்துட்டுலாம் முடிக்க நானும் நீ என்கிட்ட வந்து கடமை கேட்கறதுன்னு சொன்னேன். இருந்தது கொடுத்தாரு. ஒரு கொஞ்சம் ஒரு ஆண்டு பெருசு வாங்கி தரேன். சரி என்னை கேட்காம கொடுத்துட்டேன். இருந்தாலும் வடக்கிருந்து பணம் வச்சுதான் என்ன செய்வேன்? எனக்கு ஒரு 3 புல் வாங்கி கொடுத்து சரக்கு தான் கேட்பேன். நான் என்ன கேட்க போறேன்? எனக்கு தான் சரக்கு தான் வாங்கி கொடுத்துருவியா? வாரிசு இருந்து வேலை கேட்பேன். இந்த பணத்தை வர வச்சு தரணும். 2 பேரும் இருக்காங்க. உண்மையில வாங்கி தர போயிட்டு வா. இல்லை அடிச்சு செப்பல் எடுத்து வாங்கி கொடுத்துருவேன். நீயா கொடுத்து எவ்வளோ நாள் எனக்கு காட்சி கொடுத்தாங்க. எவ்வளோ நாளில் வாங்கி கொடுப்பேன்? எத்தனை நிமிஷம் அப்படி எனக்கு வேலை வேலை கருப்பசாமி. சரி 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 நல்ல பிள்ளை கேட்காமலா? சரி 2 தடவை கேட்டுட்டோம். ஆனால் வாக்குவாதம் வரக்கூடிய நேரம். உண்மையா? அது இல்லாமல் மாற்றி தரேன் போயிட்டோம். வர வச்சு தரேன். 2 நேரம் பொறுத்துக்கா 2 மாதத்தில் வாங்கி நான் தரேன் போயிட்டு வா. சரி கருப்பசாமி. ஆமா சரி என் குதிரை மேக்க, அதாவது உடல்நிலை சரியில்லாம இருக்கணும். உடல்நிலை சரியில்லை. மேக்க இருந்து வந்திருக்கான். யாருப்பா? சரியாயிட்டாளா? இப்போ மேக்க இருந்து யாரா வந்திருக்கா? சைடுல இருந்து வேற யாருப்பா? வேற யார் இருக்கா? மேக்க சைடுல இருந்து கேட்கணும்ல காதுல. அதனாலதான் இல்லாம கஷ்டப்படுதா 2 தடவை நின்று போயிருக்கோம். எத்தனை தடவை? உண்மையா? அப்ப வேண்டாமா பிள்ளை? இதை நான் பார்த்தாலே சரியாக்கி கொடுத்துருக்கேன். ஏன் வரல? கும்பிட்டு வா. அப்படி நீ சாப்பிட மாட்டியா? கட்னியா இருப்பியா? அதுக்கு பிறகு ஒரு வாரம் சாப்பிடலாம், மறுவாரம் சாப்பிட மாட்டேன். அப்படித்தானப்பா? சரி கருப்பசாமி குடும்பத்தை பார்த்தா ஏற்கனவே இந்த கருப்பசாமி குலதெய்வமா இருந்தது உண்மை. உண்மையால அப்படி கருப்பசாமி வணங்கி வந்த 3 குடும்பத்துல 2 குடும்பம் தான் ஒரு இடத்துல இருக்கு. ஒரு குடும்பம் தனிஞ்சு இருக்கும். உண்மையா இல்லையா? இப்ப நான் யாரு? யாருப்பா? கருப்பசாமி தானே. இந்த கருப்பசாமி வாக்குலையும் செயலையும் சொல்லலையும் நம்பிக்கை இருக்கணும். அப்படி நம்பிக்கையோடு வந்தா காப்பாற்றி தருவேன். நீ தான் கூட்டிட்டு வர. உண்மையா? உண்மையா இல்லையா? பியாயில இருந்து ஓடி போயிட்டு பியாயும் கிடையாது. இப்போ இடும்பு தான் இருக்கு. வேலைக்கு போக முடியாம இருக்கானா? அதான் வேலை கறிவேலை செய்ய முடியாம இருக்கானோ? உண்மையை சொல்றோம். பார்க்கக்கூடிய எண்ணங்களும் அதோட இது இல்லை. உண்மையா இல்லையா? எந்த இது ஆகாது. கொடுத்த கணியில வேற வாரி பறந்த மாதிரி பறந்துடும். நான் சொன்ன மாதிரி 3 நாள் நல்லாக்கி தரேன்னு சொன்னேன். எந்த சத்தமும் எதுவுமே இல்லையா? இனி வரவும் வராது.
இன்னும் உத்தரவு தான் எனக்கு வரக்கூடாதுன்னு எனக்கு உத்தரவு தான் பத்தியல வரான்னு நான் சொல்லியிருக்கேன். கருப்பசாமி சொன்ன 3 அமாவாசை வரத்தான் செய்யணும். 3வது அமாவாசை கருப்பசாமி பேரை கொண்டு வாழ வச்சு தரேன். பிள்ளை கொடுத்தா என்ன பேர் வைப்ப? அப்ப நான் யாரு? உனக்கு குலதெய்வம் யாரு? கருப்பசாமி. அப்ப கருப்பசாமி வைக்காம என்ன சிவப்புசாமி வச்சிருவியா? என் பேர பேடா நான் சொன்ன வாக்குப்படி தரேன். விடு 2 பேர் 3வது கருப்பசாமி சொல்லக்கூடிய வாக்குப்படி அடிச்சு தரேன். எந்த இதுன்னு தானா ஓடி போயிடும். அதெல்லாம் பயப்படாத. மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காத பேய் இருக்குமோ பிசாசு இருக்குமோன்னு சொல்லி. சாட்டை கேள்விப்பட்டிருக்கியா? சாட்டையை எடுத்துருவேன். இந்த கனியை வச்சிருக்க இடத்துல எந்த பேயும் பிசாசும் வராது. உறுதியோட நம்பி இருக்கணும். என் குதிரை இன்னும் வீட்டுக்குள்ள விடல. வீட்டுக்குள்ள விட்டோம்னா அங்க இருக்க 4 பேரும் காப்பாற்றி தான் கொடுத்துருக்கேன். எத்தனை பேர் உண்மையா இல்லையா? காப்பாற்றி கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு அமாவாசை சாப்பிட முடியுதே இல்லையோ கருப்பசாமி பார்க்க வரணும். வருவியா? ஆமா. தொழில் 2 மிஷின் போட்டிருக்கானே. எத்தனை அண்ணா? 2 இருக்கிறதே இல்லையாடா? 1 இருக்கான 2 தானே? உண்மையை சொல்லு. சரி, இந்த தொழிலை கொடுக்கும்போதே ஒரு இடத்துல உனக்கு ஒரு சரியாக அடி விழுந்துடும். வன இழப்பு அதெல்லாம் சரிவர கும்பிடணும்ல. அங்கெல்லாம் போய் கும்பிட்டு வந்தேன். கருப்பசாமி எங்கே போனாலும் இருப்பேன். உலகத்தில் இல்லாத இடமே நான் கிடையாது. அதனால தான் வாக்கு கொடுத்தேன். ஒத்த சிறையில் இருக்கேன் நீ இருக்க இடத்துக்கு பக்கத்தில். உண்மையா இல்லையா? இனி பேய் பிசாசெல்லாம் பயப்பட மாட்டீங்க. கருப்பன் திருநாள் எடுத்தால் கருப்பனை மாதிரி இருக்கணும். அது மட்டும் நான் பார்த்துக்கிடுவேன். எந்த இதாக வேற என்ன கேட்கணும்? என்ன செய்யணும்? சரி, ஆமாம், போகலாம். நான் பார்த்துக்கிறேன். நல்ல பணம் பொருளை பிடிக்கும். உண்மையா இல்லையா? வீட்டு போனால் பணம் அன்றைக்கெல்லாம் நம்ம செலவு தான் எப்படி நிற்கும்? பணத்தை விற்க வச்சு பாரு பாப்பா, அப்படியே இருக்கும். செலவு எத்தனை போகும்? பணம் எப்படி நிற்கும்? பணம் ஒரு வரதானே செய்யணும். இவ்வளோ தூரம் வரணும், பணம் வேணும்ல. அப்போ பணத்தை வீட்டுக்குள்ளே இருந்தால் எப்படி நிற்கும்? போயிட்டு தான் இருக்கும். ஆமாம், சரி. எந்த பொருளாக இருக்கும்? அதான் எத்தனை பொருள் கேட்குறேன் இருக்க? 3 பொருள் சொல்லித்தார. எத்தனை பொருள்? சத்தமாக சொல்லு. மைக் விட்டு என்ன நல்லா இருக்கும். சரி, ஆமாம், சரி. எல்லாம் திருப்பி தார. நல்லபடியாக வள வச்சு தார. வாரிசு தார. ஆனால் அமாவாசை மறந்தா நான் என்ன செய்யணும்? வந்தாலும் பாக்கும் கொடுப்பேன். வாழை வச்சு தருவேன். 3 இடத்துல போய் நின்று பார்த்துட்டான். பின்னாரப்பட போய் நான் சுடலைக்கிட்டேன். கேட்கல. உண்மையா இல்லையா? ஒரு சுடலைக்கிட்ட, இன்னொரு எசகிக்கிட்ட, இன்னொரு பனையடியாங்கிட்ட. 3 இடத்துலையும் 3 ஜாமி காப்பாற்றுறேன். காப்பாற்றுன எந்த ஜாமி? கருப்பசாமி. வா, போயிட்டு வா. ஆமாப்பா, கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். அதே மகனுக்காக கேட்கணும். நேரம் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு கூப்பிட மாட்டியான்னு சொல்றேன். மகனுக்காக கேட்கணும். வரலாம். ஆமா கருப்பசாமி. ஆமா, என் பேச்ச கேட்கணும்பா. என்னுடைய ஒத்து வரணும். அதே மாதிரி என் வேலையும் நல்லபடியா நடக்கும். அதனால எனக்கு வேலையும் பார்க்க முடியாது. உண்மையா இல்லையா? ஒரு மனசோட வேலை பார்க்க முடியும். முன்னாடி வேலைக்கு நான் சுறுசுறுப்பா இருந்து கிழக்கு ஓடினேன். எங்க போறேன்? கிழக்க தானே போறது. இல்லை, வேலை கிழக்க தானே போகணும். சரக்கு கொண்டா பார்க்கும். ரொம்ப சந்தோஷம்டா. என்ன முன்னாடியே தரல. ஆமா, சரி. 2 பேரையும் அடிச்சு நிப்பாட்டி உன் மனைவி உங்ககிட்ட சேர்த்தா போதுமாப்பா? சேர்த்து தரணும். தொழிலும் நல்லா ஆக்கி தரணும். இந்த 2 வாக்கு தானே கேட்டு வந்திருக்கேன். வேற என்ன கேட்கணும்? நான் வர வச்சு தானே உத்தரவு கொடுத்துட்டேன். அதனால மனம் முடிஞ்சு நிற்க வேண்டாம். இப்போ அவன் சொல்லக்கூடிய சொல்லில் தான் நீ போகணும்னு நினைக்கான். ஆனால் உன் சொல்லு கட்டுப்பட்டு வரக்கூடிய அளவுக்கு கருப்பசாமி வழிபட்டு கொடுத்தா போதுமாப்பா? நேரமும் அந்த மாதிரி ஆனால் பிரிவனை இல்லைன்னு பார்க்கலாம். புரியுதா உனக்கு? பிரிவனை இல்லை, பிரிஞ்சு போகாது. ஆனால் அவன் சொல்லுக்கு வரங்கிற ஒரு ஆசை. நீ அங்கே போகணும்னு நினைக்காதா? இந்த பக்கம் வரக்கூடாது. இங்கே இருக்கிற 2 பேரையும் மறந்துடணும். எப்படி? இங்கே இருக்க 2 பேரும் மறந்துடணும். பொட்டப்பிள்ளையை சொல்லலை. நீங்கள் 2 பேரும் தான் இருக்கியா? பொட்டப்பிள்ளை நல்லா இருக்கான். உண்மையா இல்லையா? அது நான் வாழ வச்சிருக்கேன். கருப்பசாமி சொன்ன வாக்குப்பட்டு வாழ வச்சிருக்கேன். உடனே அதே மாதிரி வாழ வச்சிருக்கேன். வேற என்ன கேட்கணும்? ஆமா, சரி. எப்படியாவது தாவலிக்கு போகணும்னு சொல்லி தான் எங்கெங்கயோ போறான். உன் மனைவி இல்லை, மனைவி கூட இருக்கால ஒருத்தி. 3 எடுத்துக்காரு. நானே பேர்ல பேர்ல லட்சுமி என்ன செய்யணும்? சரி, காப்பாற்றி கொடுத்து வேற மாதிரி பண்ணித்தரேன். தைரியமா போயிட்டு நான் பார்த்துக்கிறேன். சொன்ன வாக்குப்படி இருக்குங்கள எல்லாம் போய் பார்ப்பேன். உடனே இதாம காப்பாற்றிட்டேன். இந்த வழிகள்லாம் இனிமே இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு வந்து நல்லா நடக்க வச்சு என்கிட்ட வந்ததுக்கு கீழே விட மாட்டேன்னு சொன்னேன். செஞ்சுருக்கேனா இல்லையா? அதில் எந்த ஒரு இது வராது. இடது பக்கம் இருக்கக்கூடிய வழி அப்படியே நிப்பாட்டிட்டார். நிப்பாட்டிட்டார். சந்தோஷமா போயிட்டு வர வச்சு தரேன். நான் என்ன செய்யணும்னு பாரு. என்கிட்ட பல வேஷம், ஒரு வேஷம் தானே பார்த்துருக்கேன்.
கருப்பசாமி 61 கருப்பசாமி இருக்கேன். சரி, ஆமா அப்படியா? என்ன இருக்க? உட்காரு, பக்கத்துல வா. ஆமா சரி, ஆமா அதே மகனுக்காக தான். யார் வந்திருக்கா? 3 பேர் இருக்காங்க. மறுபடியும் 3 பேர் இருந்திப்பாங்க. மகனுக்காக பேச மாட்டான், ஓடு அப்படின்ட்டுவான். நீ என்ன பார்க்க, நான் என்ன கட்டுறது? அப்படி ஒன்றும் இல்லையா? என்ன செய்யணும்? மனசை மாற்றி கொடுத்து அவனுக்கு கூடிய சீக்கிரம் மங்கலியத்தை கொடுத்தா போதுமா? அப்படி கிழக்க பலன் அந்த மாதிரிலாம் இருக்கு. சர்ப்பம் படையெடுத்த மாதிரிலாம் இருக்கு. ஜாதகத்தை பார்த்தியா? சர்ப்பதோஷம் சொன்னாங்களா? என்ன செய்யணும்? பாம்பை வச்சுக்கிட்டு என் கழுத்துல மாட்டிக்கிட்டு இழு அப்படின்னா பொத்தத்தான் செய்யும். அதெல்லாம் நீக்கி தரணுமே. சர்ப்பதோஷம் இருக்க. சரி, யார் நீக்கி தருவா? அவர் எங்க இருக்காரு? எங்க இருக்காரு அவரு? அப்படி சொல்லு. எங்கேயோ பார்த்து சொல்லு. எங்கேயோ வடக்கு கிழக்கு இருக்கணும். இங்கதான் இருக்கேன். இருக்கிற 2 பேர்ல விட்டு அடிச்சு கொண்டுட்டு வரேன். தாம்போக்கில் போய்கிட்டு இருக்கேன். நான் சொல்லுது புரியுதா? அதை தான் சொல்லிட்டேன். ஏற்கனவே அவனே அமைக்கக்கூடிய வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டான். நான் உடச்சு சொன்னா தாழ மாட்டேன். நீ கேட்டதை கருப்பசாமி வாக்கு கொடுத்துட்டேன். வாரிசு கூடிய சீக்கிரம் தை மாசத்துக்குள்ள நான் கருப்பசாமி வாக்கு கொடுத்த மாதிரி வாழை வச்சு தரேன். மாநில பாக்கியத்தை தரேன். என்னை நம்பி வரணுமே. 3 அமாவாசை 3 வாரம் கூப்பிட்டு விடுவேன். வருவியா? முடிச்சு கொடுத்தா என்ன செய்வேன்? ஆனா சொந்தத்துல எதுவும் இல்லை. அண்ணன் வீட்டுல இல்லை. ஒரு பேர் தான் இருக்கான். ஒன்றும் சமாளிக்க மாட்டாங்க. என்ன சொல்ற? சரி, 3 தடவை பார்க்கலாம். கையை வச்சுக்கலாம். ஆமா சரி, வேற யாருப்பா? சரி, ரைட், சரிப்பா, அப்படியே கூப்பிட்டுருவோம். ஆமா, கல்யாணம் ஆகணும். பொட்டப்பில்ல 2 பேர் கேட்டு இருக்காங்க. அதே மாதிரி வேலையும் வேணும். தென்காசி சைடு 3 பேர் வந்துருப்பாங்களா? யாரும் வாங்கம்மா.